இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறுவதா? தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கும். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதாக. நாய்க்கரர்கள், சீனர்கள், தமிழர்கள் ரட்சிக்கப்படுவதாக. எல்லா சாப கிரிகளை கர்த்தர் உடைப்பதாக. ரத்தத்தை வல்லமை இந்த தேசத்துல கலந்து வரட்டுமா? எல்லாராமே சொல்ல கலந்து வருவதாக. ஒவ்வொரு மாநிலங்களும் இயேசு ரத்தம் கலந்து வருவதாக. உயர்ந்தவர் ஆண்டவரே, நீ மகிமைக்கு பார்க்கிறவர் ஆண்டவரே, நீரே சிறந்தவர் அப்பா. உமக்கு நிகராக, உமக்கு சமமாக யாரும் இல்லை. நீரே நடத்துகிறவர். எல்லா கைகளை மேல உயர்த்தி செல்ல தகப்பனை, இந்த கால வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் எங்களுக்கு கருமையாய் கொண்டு வந்தீரே அப்பா. இந்த வாரம் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தையை கற்று வைத்திருக்கிறேன். நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களை நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் போல சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வேகமாக ஹல்லேலூயா. சபை ஆமரங்கள் வருங்க வந்து கொண்டு கொஞ்சம் Lord Jesus Christ bless you. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக சொல்லும்போது நீங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல வேண்டும். You should say amen when I say the Lord will bless you. கேவலமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல வேகமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கடந்த 5 நாள் கூட்டம் கர்த்தர் கிருபையாக தேவன் நடத்தினார். The last 5-day meeting was led by the Lord graciously. வியாழக்கிழமை இரவு, Thursday night, வியாழக்கிழமை இரவு பாஸ்டர் நீலாய் சபைக்கு அவர் போயிருந்தார். Pastor Stanley came to Nila. நான் அவருக்காக காத்திருந்து அவர் வரவில்லை. Waiting for him and then he didn't come. ஒரு ஏறக்குறைய விடிய காலையில 2:30 மணிக்கு தான் பாஸ்டர் பிரைசன் வந்து விட்டார். Around 2:30 AM Pastor Bryson came and left. அவர் உள்ள நுழையும் போது நான் அவரை பார்த்து கேட்டேன், நீலாய் ஆராதனை எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். I said, how was the service in Nila? அவர் சொன்னாரு, நல்லா இருந்தது என்று சொல்லி, களைப்பா இருக்கிறது என்று சொல்லி கொஞ்ச நேரம் பேசி அவருக்கு படுத்து விட்டார். He said, I'm quite tired. The service was good and then he slept off. அது பருப்பாடு எனக்கும் பயங்கர டயர்ட் ஆயிருச்சு. After that I was very tired. 6 மணிக்கு ஜூம் வேற, 5 மணிக்கு ஜூம் வேற இருக்கு. We had Zoom at 5 AM. எனக்கு முடியவே இல்லை. கண்ணனை அப்படியே சொருவி குளிர 5 மணிக்கு அலாம் அடிச்சுட்டே இருக்கு, தாங்க முடியல. My alarm was ringing. I could not wake up because I was so tired. 5:15 ஆச்சு. 5:15. 5:20 ஆச்சு. 5:20. கர்த்தாவே ஏதாவது ஒரு வார்த்தை கொடுங்க. Lord, speak a word, Lord. ஆண்டவரே ஏதாவது ஒரு வார்த்தை கொண்டு கர்த்தர் பேசுங்க. Lord, speak to any word, Lord. நீர் பேசுகிறவர். You are the God who speaks. நீ கல்லல்ல மரம் அல்ல. You are not an idol statue. நீ ஜீவனுள்ள தேவன். You are a living God. வெள்ளிக்கிழமை காலையில் இந்த ஜூம் பிரேயர்ல ஆண்டவர் திடீர்னு எரேமியா 31:4 ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். Suddenly God spoke of Jeremiah 31:4. எரேமியா 31:4 நீ கட்டப்படுவாய். That you will be rebuilt. ஆண்டவன் அவனை கட்டவே நீ கட்டப்படுவாய். The Lord said you will be rebuilt and I will build you back. அந்த தூக்கமா அந்த ஜூம்ல நான் பேசி முடிச்சிட்டு அதுக்கு என்ன பேசுறாங்க கூட தெரியல. அந்த அளவுக்கு தூக்கம் வச்சுக்கீங்களேன். ஆனா ஏதோ கர்த்தர் பேசியிருப்பார், ஒரு நம்பிக்கை இல்ல. அதுல ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 3 நாளுக்குள்ள கர்த்தர் யார் மூலமா அந்த வார்த்தை பேசுவார். God will speak to someone within 3 days. இந்த 3 நாளுக்குள்ள இந்த வார்த்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். God will confirm his word. என்று சொல்லி நான் ஜெபித்து முடிச்சிட்டேன்.
I prayed and I finished. I ended Zoom. அதுக்கு பிற்பாடு பாஸ்டர் பார்க்கல. After I didn't meet pastor. அவர் ஒரு 3 மணிக்கு போல அவர் எழும்பி வந்தாரு. After 3 p.m. he came down. அது சொன்ன பாஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். And he said, Pastor, God has given me a word. அந்த வார்த்தை நான் இங்க பேச போறேன். I got to speak that word. நான் சொன்ன அந்த வார்த்தை முதல்ல என்ன சொல்லாதீங்க. I said, don't tell it to me. Don't tell me. நீங்க சாயங்காலம் நீங்க பேசுங்க. You can speak in the evening. ஆனா நம்புறேன் ஆண்டவர் ஏதோ ஒன்று கட்ட நமக்கு பேச போறார். I believe that God is going to speak to us. ஏதோ ஒன்று கர்த்தர் பேச கொஞ்சம் பேசுங்க. God is going to speak to something. ஏதோ ஒன்று கர்த்தர் பேச போறார். God is going to speak something to us. இது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. I have faith. அவரு வெள்ளிக்கிழமை இரவு அந்த மைக் எடுத்து And Friday night he took the microphone. அவர் எரேமியா 31 சொல்லும்போது The moment he said Jeremiah 31. இந்த மனதிலே நாலாவது வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கு. I keep saying my heart, that's verse 4. ஆண்டவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். God is so good. ஆண்டவர் அந்த ஊழியக்கார மூலமா அந்த நாலாவது வார்த்தையை பேசி கர்த்தர் உறுதிப்படுத்தினார். God will from the word was speaking to the man of God. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, people of God. ஆண்டவர் சொன்னார் என்றால் நிச்சயமாகவே நடக்கும். The Lord says will surely come to pass. ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். The Lord will promise will never change his mind. நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். I would like to tell you again and again. ஆண்டவர் 2 முறை ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார் என்றார். If God speaks about the promise to us, அது தேவன் நிறைவேற்ற போகிறார். it means that God going to fulfill அது it. தேவன் நிறைவேற்ற போகிறார். God going to fulfill it. நீ தான் உன்னை கட்டுவேன். I will rebuild you. திரும்ப கட்டப்படுவார். You will rebuild. அப்படி என்றால் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். It means that God has a great plan for the people of God. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, The people of God. தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். God is about to do great things in your life. தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய அதிசயம் செய்ய போறார். God is about to do great wonders in your life. கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். Those who trust in the Lord will never be put to shame. கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். Trust in the Lord will never be put to shame. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். The Lord will do wonders in your life. நன்மைகளை செய்வார். The Lord will do good things in your life. கிருபை உங்களை கடந்து வரும். Praise the Lord will come upon you. துஷ்டர்கள் வழியாய் இருப்பது கிடையாது. People will never pass through you. அவர் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டார். You will totally be cut off. ஆம், ஆண்டவர் நம்மளை கட்ட போகிறார். Because God will do that. தேவனுடைய கரம் நம்ம இருக்கிறது. The hand of God is upon us. தேவனுடைய தயவு நம்ம இருக்கிறது. The Spirit is upon us. சத்தமா கைகளை உயர்த்தி விடாமே. Amen. நல்ல வேகமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. நல்ல வேகமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. ரொம்ப சப்புன்னு இருக்கு, பேச கஷ்டமா இருக்கு எனக்கு. ஏதோ ஒண்ணு குறையுது மைக்ல. வெள்ளிக்கிழமை நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு இப்ப எல்லாரும் சத்தம் போடுறாங்க சொல்லுங்களேன். நல்லா தூக்கம். சில பேர் மத்தியானமும் தூங்குறீங்க, ராத்திரியும் தூங்குறீங்க, காலையிலும் தூங்குறீங்க. நீங்க எப்படிப்பட்டாலும் எனக்கே தெரியல. நல்ல சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போறார்? அதிகாலையில கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் கட்டாயம் நடக்கும். Those who seek God early in the morning, there's surely a miracle in their இந்த life. முதல் நாள், On the first இந்த day, முதல் ஆராதனையில the first service, வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, the people of God were here. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை The word the Spirit of God has for us. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் கவனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Turn our focus to Proverbs 30. நீதிமொழிகள் 13 Proverbs 30, 12ஆம் வாக்கியத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க கேட்போம். verse 12. நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். இருதயத்தை இழக்க பண்ணும். விரும்பினது வரும்போது விரும்பினது வரும்போது ஜீவ வெளிச்சம் போல இருக்கும். ஜீவ வெளிச்சம் போல் இருக்கும். கைகளை உயர்த்தி ராமன் சிலகமா இருக்கும். Amen. நீதிமொழிகள் சாலமன் பக்தன் அவர் எழுதுகிறார். When Solomon wrote this proverb, 1000 நீதிமொழிகள் அவர் எழுதுகிறார். he wrote 1000 proverbs. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பொன்னானது. Every word that he spoke is precious. வாழ்க்கையில அனுபவத்தை எழுதுகிற ஒரு நீதிமொழிகள். It's a proverb that he wrote based on his life experience. ஆலோசனைகள், Advices, தேவனுடைய வார்த்தைகள். the word of the Lord. அவர் எழுதும்போது அவர் சொல்றார், And when he wrote, he said நெடுநாள் காத்திருப்பது that all different waiting of the waiting இருதயத்தை இழக்க பண்ணுகிறது. will make the heart sick. ஆனால் விரும்புவது வரும்பொழுது
want desire comes. அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கிறது. It's like a tree of life. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, You people of God, தேவ பிள்ளைகள் அநேக நாட்கள் நெடுநாள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். people of God, we have been waiting for the promises of the Lord for a long time. வருஷம் துவக்கும் போது தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். At the beginning of the year, the Lord promised. அநேக ஊழியர்கள் வந்து நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. God speak to many men of God and give us promise. நாம் வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். When we read the word of God, God speak to us and give us the promise. சொப்பனத்திலே பேசுகிறார், God speak in a prayer, தரிசனத்திலே in பேசுகிறார். a vision, ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். and God intercedes with us. ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நம்பி நம்பி நாம் வாழுகிறோம். We believe in every word that God has spoken. ஆண்டவர் சொன்னார் என்றால் தேவன் நிச்சயமாய் செய்வார். When the Lord speak, you are certainly to it. அவரும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். Because the God of you and I அவர் worship, பொய் உரையாத தேவன். the God will never lie. அவர் சொன்னால் ஆகும், When He speak, will come to அவர் pass. கட்டளையிட்டால் நடக்கும். The command you certainly happen. வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறார். The Bible says, என்னாகும் 23:19 சொல்லுகிறார், Numbers 23:19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, God is not a man to lie, மனமார மனபுத்திரன் அல்ல. neither is the Lord the Son of man. அவர் சொல்லி செய்யாம இருப்பாரோ, Will not the Lord say, அவர் வசனத்தை நிறைவேற்றாம இருப்பாரோ. will not the Lord perform When it? the Lord says something, கர்த்தர் சொன்னார், ஆண்டவர் ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்னார் the என்றால் Lord speaks something, அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். surely the Lord will fulfill it. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். I believe நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கல் மரம் அல்ல, our God that we worship is அவர் not a man, பேசுகிறவர். is a living God. அவர் வார்த்தையின்படி சொன்னபடி செய்து முடிக்கிறவர். He does according to His word. அவர் எதை சொல்லுகிறாரோ Whatever God speaks, அது நிச்சயமாய் செய்வார். He will surely do it. அவர் மனிதன் அல்ல, He's not a man. மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. He's not a man to change his mind. அவர் இருதயம் மாறாது. His heart will never change. இது யோபு 23:13 நாம் பார்க்கிறோம். In Job 23:30, அவர் ஒரே மனம் உள்ளவராய் இருக்கிறார். that God is not one man. அவரை திருப்பத்தக்கவர் யார்? And who can change the mind of the Lord? அவர் ஒரு முடிவு எடுத்தார். If God makes a அவர் point, ஒரே மனம் உள்ளவராய் இருக்கிறார். God is one-minded. அவரை யாரும் திருப்ப முடியாது, No one can change the Lord. அவரை யாரும் மாற்ற முடியாது. No one can change the அவர் Lord. நமக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர். He's able to do everything for us. அவர் செய்ய நினைத்தது தலைவரால். The purpose of the Lord can be அவருடைய realized. வார்த்தைகள் உண்மை உள்ளதாக The இருக்கிறது. word of the Lord is true. அவருடைய வார்த்தை சத்தியமானதாக The இருக்கிறது. word of the Lord is true. அவருடைய வார்த்தை ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. His word is yes and amen. அவர் தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் If God has spoken a word to me, அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். He will surely fulfill it. ஏன் நிறைவேறாமல் போகிறது? Why is not been fulfilled? ஏன் தாமதிக்கிறது? Why is it அநேக delayed? நேரத்தில் நம்ம யோசிப்போம், தேவன் நம்மளை மறந்து விட்டார், Many times we think that God has forgotten us, தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மாட்டார் that God will never fulfill the என்று promise. பல யோசனைக்குள்ள நீங்கள் கடந்து போகலாம். We have gone through many thoughts. வேதத்தில் சில காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். When we're going to meditate a few things in the இந்த Bible. வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் 3 நாட்களாக ஆவியானவர் பேசுகிறார். For the last 3 days, the Spirit of God has been speaking this word to me. ஆதியாகமம் 49 அதிகாரத்துக்கு உங்க கவனத்துக்கு நீங்க திருப்புங்கள். So now focus to Genesis 49. ஆதியாகமம் 49 அதிகாரம். Genesis 49, பக்தன் யாக்கோபு, Jacob, யாக்கோபு கடைசி நாட்களில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். these are the blessings that Jacob blessed his children during his end time. ஆதியாகமம் 49 அதிகாரம். Genesis 49, யாக்கோபு ஒரு தகப்பனாக, as a father, ஒரு தீர்க்கதரிசியாக, as a prophet, இதோ அவர் பெற்றெடுத்த அந்த கோத்திரத்தின் பிள்ளைகளை பார்த்து looking at the descendants that he have given birth, ஒவ்வொரு கோத்திரங்கள் எப்படி இருக்கும், and every type, how would they be, அவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுமப்பார்கள், and what kind of blessing they will carry, எப்படிப்பட்ட நன்மையா இருப்பார்கள், what kind of goodness they will carry, அவர்கள் வைத்திருக்கிற திட்டங்கள், what the plan that God has over their life, தேவன் வைத்திருக்கிற தரிசனங்கள் the vision that God has over their life. இதை குறித்து அவர் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். Jacob began to prophesy. ரூபனை குறித்து அவர் பேசும்போது When he speak about Reuben, அவர் சொல்லுகிற தண்ணீரை போல மிதக்கிறவன் ரூபன் he says that he is a stumbler, என்று சொல்லி அவர் பேசுகிறார். and he says, என்னுடைய மூத்த குமாரனே என்று பேசுகிறார். he said, in my firstborn. அதுக்கு குறிப்பாடு சிமியோனும் லேவி குறித்து அவர் பேசுகிறார். Later on he speak about Simon and Levi, நாலாவது யூதாவை குறித்து அவர் பேசுகிறார். and then he speak about Judah. யூதா நீ பாலசிங்கம், Judah, you are a lion. யூதா பாலசிங்கம், Judah, you are a lion. சிரேஷ்ட புத்திரத்தின் அபிஷேகம்,
The anointing of the first child, ராஜரீக அபிஷேகம் the kingship anointing, இந்த யூதாக்கு கொடுக்கப்படுகிறது. has been given to the Judah. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Dear people of God, யூதாக்கு ஆண்டவர் ராஜரீக அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். God has kept the kingship anointing for Judah. யூதாக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் பார்ப்போமாக. Let us look at the blessing that God has given him. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் Genesis 49, 8, 9, 10 வசனங்களை நாம் வாசிப்போம். we're going to read 8, 9, 10, 11. வாசிங்க கேட்போம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். அப்படி என்றால் அவன் ராஜரீக அபிஷேகத்தை பெற்றவன். It means that he has the kingship authority, anointing. தொடர்ந்து வாசிங்க வசனத்தை. யூதா பாலசிங்கம், யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனால் என் மகனே, என் மகனே சிங்கம் போலும் சிங்கம் போலும் சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். மடங்கி படுத்தாய். எழுப்புகிறவன் யார்? அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதுமில்லை, நீங்குவதுமில்லை, பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதுமில்லை. ஒளிவதுமில்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை கொட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழியை கழுதை கொட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. And the Bible speaks about the blessing of Judah. யூதாவுடைய ஆசீர்வாதம் விலையேற பெற்றது. Blessing that Judah received is precious. அந்த 13 கோத்திரத்தில் From the 13 tribe, 12 கோத்திரம் 13 கோத்திரமாய் ஆகப்பட்டது. 12 became 30. எப்ராயிம் மனாசேயும் சேர்க்கப்பட்டார்கள். Ephraim and Manasseh were added into them. ஆகவே 13 கோத்திரத்தில் So that among the 30, யூதாவுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம், Judah received a special anointing. யூதாவுக்கு விசேஷித்த ஆசீர்வாதம். Received a special blessing. நான் சொல்றேன், இன்னைக்கு காலையில நீங்கள் விசேஷித்தவர்கள். You are a special people. நீங்க ஆமென் சொன்னா படிக்கும், இல்லாட்டி காவாஸ் கூட படிக்காது. நீங்கள் விசேஷித்தவர்கள். You are a special people. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are special. Tell your neighbor that you are special. அந்த தட்டுங்க, சில தூங்க முடிஞ்சா அப்பதான் எழுந்திருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are special. You are special. சில தூக்கத்திலே ஸ்பெஷல், சத்தத்திலே தூங்குதுன்னா அது கிருபைப்பட்டது. ஆமென். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். Hallelujah. சொல்லுங்க, நீ ஸ்பெஷல். You are a special people. சத்தமா சொல்லுங்க, நீ ஸ்பெஷல். You are a special people. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஸ்பெஷல். Tell your neighbor you are special. அல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஸ்பெஷல். You are special. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. Bible clearly says யூதா ஒரு தனித்துவம் உடையவன். that Judah is unique. யூதா கோத்திரம் தனித்துவம் உடையவன். He has been separated. தேவனை ஆராதிப்பதற்காக கர்த்தர் பிரித்தெடுத்த ஒரு கோத்திரம். God separated them just to worship the Lord. ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன். That these people have chosen it for myself. எனவே துதியை சொல்லி வருவார். And even bring from my praise. அத்தனை கோத்திரங்களிலே Among all the tribes, நான் பார்க்கும் பொழுது when you look into them, ஒரு சில கோத்திரங்களுக்கு விசேஷ அபிஷேகம் இருந்தது. a certain tribe has certain anointing, விசேஷித்த கிருபைகள் இருந்தது. there is certain grace. சகல புத்திரருக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தார். Give the Issachar wisdom. அது அட்மினிஸ்ட்ரேஷனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் யோசேப்பு கொண்டு கொடுத்தார். God give Joseph the administration anointing. எல்லாருக்கும் தனித்துவம் இருந்தது. Everyone has an anointing. யூதாவுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், And the promise that God gave to Judah, என்னதான் நீ சகல ஞானம் உள்ளவனாக காலத்தையும் நேரத்தையும் அறிந்தவனாய் காணப்பட்டார். even though Issachar was wise to understand the time and season, பதினாலாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் காலத்தையும் நேரத்தையும் அறிந்த பராக்கிரமசாலிகள் வேதம் சொல்கிறது. in 2 Chronicles, they are the people who understand the time and the season. அந்த காலத்தை நேரத்தையும் அறிந்தவரை சக்கர் இருந்தாலும், Issachar understood the time and season. கிருபை பெற்ற யோசேப்பு இருந்தாலும், Even though Joseph received the grace, வாசத்துக்குரிய எப்ராயிம் இருந்தாலும், even though Ephraim was loved, யூதா நீ தனித்துவமுடையவன். Judah you unique. யூதா உன் மூலியமாக மெஸ்ஸியா எழும்புவார். A Messiah will come forth from you. நீ ஜெயிக்க பிறந்தவன். You have become, you are separated from உன்னை விட்டு விலகுவது கிடையாது. the scepter will never leave you. ஒரு பாரசிங்கம். You are a young lion. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றவன் நான் இந்த யூதா கோத்திரம். And these are the blessings that the tribe of Judah received. ஆனால் என்ன நடந்தது என்று சொல்லுகிறேன். But what happened was, நாட்கள் கடந்து போனது. as these months by, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்கள் கடந்து வாருங்கள். let us go to 1 Samuel 18. கொஞ்சம் பைபிளை கொஞ்சம் திருப்புங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். 1 Samuel 8.
1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 8. வசனம் நமக்கு சொல்லுகிறது, Bible says இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ராஜா வேண்டும் என்று அவர்கள் சாமுவேலோடு கூட முறையிடுகிறார்கள். the Israelites came and asked Samuel for a king. எங்களுக்கு மற்றவர்களைப் போல ராஜாக்கள் வேண்டும். We also need a king like the others. ஆண்டவர் தான் இதுவரைக்கும் அவர்களை கிருபையாக ஆண்டவர் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் கொண்டு கட்டளை நடத்தினார். All the while the Lord has been leading the people through his prophet. இந்த ஜனங்கள் புத்தி கெட்டு போய் When the people became foolish, இனி ஆண்டவர் எங்களுக்கு நடத்த வேண்டாம், oh, we don't want God to lead us. எங்களுக்கு மற்றவர்களைப் போல எங்களுக்கும் ராஜா வேண்டும். We need king like the other people. ஆண்டவர் உடைந்து போனார். God was so heartbroken. சாமுவேலும் உடைந்து போனார். Samuel was also discouraged and எங்களுக்கு heartbroken. ராஜா வேணும், ராஜா வேணும், ராஜா வேணும். People started to say, we need a king, we need a king. அப்ப ஆண்டவர் சொல்றார் சாமுவேலை பார்த்து, And the Lord looked to Samuel and said, சாமுவேலே, Samuel, அவர்கள் உன்னை வேணாம்னு சொல்லல, they never rejected you. அவங்க என்ன வேணாம்னு சொன்னாங்க, They rejected me. என்ன மதிவிச்சிட்டாங்க, They denied me. என்ன வேணாம்னு They சொல்றாங்க. rejected me. இட்ஸ் ஓகே, It's okay, Samuel. அவங்க கேட்கிறபடியே According to their desire, அவங்களுக்கு ஒரு ராஜா கொடுக்கிறேன் I'm going to give them a king. என்று ஒரு ராஜாவை சூஸ் பண்ற ஒரு காலம் நேரம் வருகிறது. When the time came for the Lord to choose a king, ஆமா, அந்த நேரம் வருகிறது. the time came. ராஜாவை அவர்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள். They're going to choose a king. அது தேசம் முழுவதும் பரவுகிறது. And the news spread all over the country. ஒவ்வொரு கோத்திரத்தோட யோசனை என்னவா இருக்கும் யோசித்து பாருங்க. Think about the thoughts of every tribe. வாக்குத்தத்தம் Promises யூதாவுக்கு கொடுக்கப்பட்டது. has been given to Judah. அப்படி அவர் என்ன யோசித்திருப்பார்கள் So என்றால், what they would have thought is, யூதாவதான் இருக்கலாம். it should be from Judah. காரணம் நியாயாதிபதி 1ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்கள் வரும்பொழுது, You have to Judges chapter 1. நியாயாதிபதி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2-3 வசனங்கள் நீங்கள் பார்க்க முடியும். You read the second and third verses. இந்த வசனங்களை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். Write it down. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்கள். Judges chapter 1 verse 1, 2 and 3. யுத்தம் செய்வதற்கு யார் போக வேண்டும் என்று தேவ சமூகத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். When they asked the Lord, who shall go forth for the war? அங்கேயும் கர்த்தர் சொன்னார், யூதா புறப்பட்டு போவதாக. And the Lord said, Judah should go first. யூதா போக வேண்டும் என்று Judah should go first. ஆண்டவர் யூதாவுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். All the Lord prioritized Judah. ஆனால் இங்க இடத்துல என்ன நடக்கிறது? But what happened over here? தேசம் முழுவதும் சமஸ்த இஸ்ரவேல் All over Israel, யூதா வருவான், யூதா வருவான், யூதா வருவான் நினைத்து பார்த்திருப்பார்கள். people might have thought of uniting the Judah, someone from Judah might come out. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? But what the Lord did was, யூதா கோத்திரத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லை. God never chose Judah. ஆண்டவர் பெஞ்சமின் கோத்திரத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். God chose someone from Benjamin. சவுலை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். God chose Saul. கழுதையை தேடி போனவனை தேர்ந்தெடுக்கிறார். God chose the one who ran after the donkey. இந்த சவுல் சம்பந்தம் இல்லாமல் அவர் ராஜாவாய் மாறுகிறார். Without any connection, he became a king. அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படவில்லை. Promises was not given to Saul. பெஞ்சமின் என்ற ஆள் வலதுகரத்தின் மகன், Benjamin means the son of the right hand. வேதனையில பெற்றெடுக்கப்பட்டவன், The one was வேதனையில பெற்றெடுக்கப்பட்டவன், given birth in pain. பெண் ஒளி என்று அவனுக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது. His mother name is Benoni. எனக்கு அன்பான தேவனை பிள்ளைகளே, Beloved people, அவன் கடைசி பிள்ளை ஆயிருக்கிறான், is the youngest son, தகுதியற்றவன் ஆயிருக்கிறான், unworthy, பிரயோஜனமற்றவன் ஆயிருக்கிறான். useless. ஒருவனுக்கு வாக்குத்தத்தம் கிடைத்திருக்கிறது, One received the promise, ஒருவனுக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கவில்லை. the other one had never received the promise. வாக்குத்தத்தம் பெறாதவன், The one who began the promise, தகுதியற்றவன். the unworthy. நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் In the book of Judges, நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்றால், you read, கேவலமான ஒரு காரியத்தை இந்த பெஞ்சமின் கோத்திரத்தை செய்வார்கள். Benjamin did something very wicked and horrible. அதை இஸ்ரவேலை அதிரம் பண்ணினர். And he trampled the Israelites. ஒரு உத்திருந்தா கத்திரமிட்ட மனம் இறங்காமல் போனால் அந்த பெஞ்சமின் கோத்திரம் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கும். If the Lord was not been merciful to them, the entire Benjamites would have been destroyed on the day. கேவலமானவர்கள் இந்த பெஞ்சமின் They கோத்திரம். were such a wicked people. அவர்கள் மோசமானவர்கள். They were so wicked. சொந்த குடும்பத்தை குலைச்சலை உண்டு பண்ணினவர்கள். And they caused riots, they caused problem among the family. நல்ல கவனிங்க வார்த்தை. Listen to the word carefully. வாக்குத்தத்தம் பெறாத பெஞ்சமின் கோத்திரம். Benjamites have never received the promise. ஆனால் வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதத்தை பெற்ற யூதா கோத்திரம். Judah received the promises from the Lord. யூதா எதிர்பார்க்கிறார். Judah is expecting, இந்த கர்த்தர் நிச்சயமா யூதா கோத்திரத்துக்கு ஒரு மனிதனை கொண்டு வருவார். oh, surely God is going to bring someone from us. ஆண்டவர் ஏற்கனவே நம்மள தான் போக சொல்லியிருக்கிறார். God has told us to go from. நம்ம தான் தேசத்தை ஆளுகை செய்வோம். We will rule the country. நம்ம தான் செங்கோல். Oh, the scepter will never leave us. நம்ம தான் பாலசிங்கம். We are the young lion. யாரும் நம்மளை எதிர்க்க முடியாது. Who can ever resist us? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறது. Every promise of the Lord is going to be fulfilled. காலங்கள் வந்தாச்சு. The time has come. நேரங்கள் The வந்தாச்சு. season
has come. கர்த்தர் செய்ய போகிறார். God is going to do it. ஆனால் பார்த்தால் But when you look into it, எதிர்மறையாய் நடக்கிறது. it became the other way around. யூதா மறக்கப்பட்டவனாக, Judah was being forgotten, வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் and the promise was not been fulfilled. பென்ஜமினை கொண்டு வந்து, The God brought Benjamin, பென்ஜமின் கோத்திரத்திலிருந்து இருக்கிற ஒருவனை and someone from the tribe of Benjamin ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். was anointed as king. அந்த யூதாவுடைய மனநிலைமையை யோசித்து பார். Think about the mindset and the heart of Judah. என கண்மன தேவனுடைய பிள்ளைகளே, The people of God. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். Most of the time even in our life, திறமை இருக்கிறது, we have the skills. நம் வேலை செய்கிற இடத்துல நமக்கு திறமை இருக்கிறது. Even in our working place, we have the knowledge and skills. நம்முடைய பாஸ், நம்முடைய மேனேஜருக்கு தெரியும். Our manager knows well about us. நம்மள வச்சுதான் நிறைய வேலை வாங்குவாங்க. They do many things through us. நம்மள குடும்பத்துல கூட நம்மள வச்சுதான் நிறைய வேலை வாங்குவாங்க. In our family, they use us for their benefit. ஆனால் ஆசீர்வாதம் என்று வரும்போது, When we speak about blessing, பொசிஷன் என்று வரும்போது, when we speak about position, நாம் அடைய வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை blessing that we supposed to receive, மற்றவர்களுக்கு போகும்போது when someone else receives it, நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. our heart will broken. யோசித்து பாருங்கள், எத்தனை முறை நாம் அழுகிறோம். Think about it, how we can have pride. அந்த வேலை எனக்கு வர வேண்டிய வேலை, We are supposed to receive the job. அந்த பணம் எனக்கு வர வேண்டியது, We are supposed to receive the money. அந்த பொசிஷன் எனக்கு வர We are வேண்டியது. supposed to be in the position. அதற்காக நான் உழைத்திருக்கிறேன், I have worked for it. அதற்காக நான் வேலை I செய்திருக்கிறேன், have worked for it. அதற்காக நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், I have labored hard for it. அதற்காக நான் பல காரியத்தை கடந்து I போயிருக்கிறேன். have gone through many things for that. எத்தனையோ காரியங்கள் In many things, என்னுடைய வாழ்க்கையில நான் sacrifice பண்ணி நான் கடந்து I போயிருக்கேன். have sacrificed and gone through that. ஆனால் நான் அடைய வேண்டியது, But things that I supposed to receive, நான் அனுபவிக்க வேண்டியது, I supposed to experience. வேற ஆளுக்கு போனால் If it goes to someone else, நம்ம இருதயம் சோர்ந்து போகும். our heart became discouraged. ஆனால் அந்த இடைக்காலத்திலே But at a certain time, நம்முடைய எஜமான், the boss, the manager, our boss, the manager, you are the next சொல்லிக்கிட்டே இருப்பார். he will always say, "You are the next. You are the next." சுத்தி இருக்கிற வேலை செய்வர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, People around you will tell you are the next, you are the next. that you are the next person, ஆனா பார்த்தா நம்ம நெக்ஸ்டா இருக்காரு. but we will never be the next. நம்ம நெக்ஸ்ட் சொல்றவங்க நெக்ஸ்டா இருப்போம். The other one will be the next. நம்ம தான் நம்மள மறக்கப்பட்டவர்களா இருப்போம். We will be forgotten. நம்ம ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவர்களா இருப்போம். We became useless. விடுதலை கொண்டிருப்போம். Our heart will broke. ஏங்கி போயிருப்போம். We will yearn. We will hunger for it. ஆண்டவரே, இந்த இடம் எனக்கு கிடைக்காதா? Lord, will I not be put in அந்த the மேனேஜர் position? சொன்னாரே நான் தான் நெக்ஸ்ட். Lord, the manager say, "I'm the next." சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்களே நான் தான் நெக்ஸ்ட். People around say that I'm supposed to be the position. எல்லாரும் சொன்னாங்க நான் தான் நெக்ஸ்ட். Everyone said, "I'm the next." அடுத்த பணக்காரன் நான் தான். I'm the next rich அடுத்த person. மேனேஜர் நான் தான். I'm the next அடுத்த manager. ஆசீர்வாதம் பெற வேண்டிய நான் I'm தான். supposed to receive the blessing. பல வாக்குத்தத்தங்கள். Many promises. சபைக்கு போனா பாஸ்டர் தலையில கை வைத்து சொல்ற நீங்க வந்தார். If I go to church, the pastor pray, they say, "You are the one." அடைய வேண்டிய நான், We were supposed to receive. வாக்குத்தத்தத்தை அடைய வேண்டிய நான், We were supposed to receive the promise. அந்த உத்தியோகத்தை அடைய வேண்டிய நான் We're supposed to be in the position. ஏன் அடையாமல் போனது? Why do we fail? அதற்காக படித்திருக்கிறேன், I've studied for that. அதற்காக உழைத்திருக்கிறேன், I've worked for that. கஷ்டப்பட்டிருக்கிறேன், I've labored for that. பல பிரயாசம் எடுத்திருக்கிறேன். Took the effort. ஆனா பார்த்தா தகுதி இல்லாதவர் ஒருத்தர் கொண்டு போய் மேனேஜரா வச்சிருக்கிறார். Someone who is the world is in the position. ஏன் என்ற கேள்வி Why? அங்கலாய்த்து விடுவோம், We are wondering. தவித்து விடுவோம், We are struggling. வேதனை அடைவோம். We are going to suffer. அன்பான தேவ பிள்ளைகளே, The people of God. இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். I want to say something. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார். Hallelujah. The one that promises never change. ஒரு 10 பேர் தான் ஆமென் சொல்லிருப்பீங்க, அப்படி நடப்பதாக. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார். Hallelujah. The one who change, the promise will never change. ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் God has said a word to you. அவர் நிச்சயமாகவே கர்த்தர் நிறைவேற்றுவார். Surely the Lord will fulfill it. அவர் நிச்சயமாகவே கர்த்தர் நிறைவேற்றுவார். Surely fulfill it. நான் திரும்ப சொல்லுகிறேன், Say it again. அவர் வாக்கு கொடுத்தவர் The one who அவர் promised. நிச்சயமாக நிறைவேற்றுவார். Surely fulfill நீ it. சோர்ந்து போகாதே, God is courage. நீ இதனால் காத்திருப்பது The one that you have waited for long. இருதயத்தை இழக்கப்படுகிறது. He will cause the heart to rebel. விரும்புவது வரும், But when the thing that desire, ஆசைப்படுகிறது வரும். the thing that you long for comes, கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். surely fulfill it. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஐயா உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். Amen. சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. த்ரோ இல்ல மாதிரி சொல்லுங்க, கையை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க எல்லாம். Hallelujah. அல்ல சத்தமா ஒரு ஹalleluya, Hallelujah. சத்தமா ஹalleluya. ஆண்டவர் உங்களுக்காக சகலத்தையும் கர்த்தர் செய்வார். God will do everything for you. நம்புறீங்களா?
Do you believe it? நம்புறீங்களா? Do you believe it? நம்புகிற பிள்ளைகள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க If பாருங்க. you believe, say amen. ஏன் தாமதிக்கப்பட்டது? Why did it delay? ஏன் யூதா கோத்திரத்தில் நிறைவேறும்? Why did Judah delay? சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். We will look at the things. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னாருன்னா In the name of the Lord says, ஆண்டவர் செய்வார். the Lord will do. ஆனா ஏன் ஆண்டவர் சூஸ் பண்றாருன்னா But why the Lord choose? ஸ்விட்ச் ஏன் கர்த்தர் ஸ்விட்ச் பண்றாருன்னா Why the Lord switch it? மாத்தி வைக்கிறாருன்னா Why the Lord change சில it? காரியத்தை நீ திரும்பணும். God wants some repentance from you. நீ திரும்பினாதான் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். When you change yourself, the Lord will fulfill the promises. சத்தம் வராத பக்கத்துல வாசன் சில காரியத்தை Certain things, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, காது கேட்கிற மாதிரி. சில காரியத்தை certain things, நான் திரும்பினாதான் I need to change. எல்லாம் சரியா வரும். Everything will be alright. பக்கத்துல லெஃப்ட் ரைட் பின்னால எல்லாம் பார்த்து சொல்லுங்க பாருங்க. அப்புறம் எல்லாரும் சொல்லுங்க, சில காரியத்தை Certain things, நான் மாறினாதான். when I change, ஆமா, திருந்தாத ஜன்மங்கள் இருந்த லாபம். திருந்தினாதான் உருப்பிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. only when you change, சிலது எவ்வளவுதான் சொன்னாலும் என்ன ஆகாது? திருந்தாது. திருந்தணும், you need to change. மாறணும். You need to change. மாறாதுயா, மாறாது. மனமும் குணமும் மாறாது. நீ மாறாமல் போனால் ஒன்றும் நடக்காது. மாறணும். நீ மாறினாதான் நடக்கும். மாறினாதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்ப யூதா என்ன செய்தான்? So what did Judah do? ஏன் கர்த்தர் அறைய விட்டார், அங்காய்க்கு விட்டார்? Why the Lord let go Judah? நான் எடுத்துள்ள ராஜாவான மாற்றுறது. Why am I your king? என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், The first part is ஆதியாகமம் 38 அதிகாரம் the 30th chapter of வசனத்தை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். அது தியானம் செய்ய வேண்டும் தேவ பிள்ளைகளை. people of God. Write it down and meditate. ஆதியாகமம் 38 அதிகாரம் Genesis 38. 1ஆம் வசனத்தை வாசிங்கள், கேட்போம். அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு ஆ. அதுலம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்த்தான். சகோதரரை விட்டு அவன் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says that he departed from his brother and went. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, You be our people of God. யூதா செய்த முதல் தவறு என்னவென்றால், The first mistake he did was சகோதரரை விட்டு அவன் தூரம் போகிறான். he went away from his brothers. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், What is the spiritual meaning? தேவனுடைய திருச்சபையை விட்டு, Leaving the house of God, தேவனுடைய சமூகத்தை விட்டு leaving the presence of the Lord, அவன் தூரம் போனான். he went away. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, You be a people of God. எவன் ஒருவன் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறான், Whoever goes away from the presence of God, கூடுகையை விட்டு தூரம் போகிறான், if you go away from the church, திருச்சபையை விட்டு தூரம் போகிறான். go away from the assembly. கடந்த வாரத்திலே நாம் ஞாயிற்றுக்கிழமை நாம் கவனித்தோம். Last Sunday we saw உன்னாக புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்றால், Numbers 30 verse 2. ஆண்டவருடைய பஸ்கா பண்டிகையை செலிப்ரேட் பண்ணாதவங்க, Those who never celebrate, அவர்கள் கோத்திரங்கள் வெட்டப்படும் என்று வேதம் சொல்கிறது. those who never celebrate the feast of the Lord, they will be cut out. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், சபை கூடுவது விட்டு விடாதே என்று வசனம் சொல்கிறது. The sacrifice and never forsake the assembly together. கூடுகை, சகோதரர்கள் கூடுகை இருக்கிற இடத்துல When the brethren gathering, இவன் கூடாமல் தேவன் சமூகத்தை விட்டு தூரம் போகிறான். when the people fail to together, சகோதரனுடைய கூடுகை விட்டு தூரம் போகிறான். went away from the brethren. என்ன நடக்கிறது? What happened was, அவன் தூரம் போன நிமித்தம் பாவத்தில் விழுந்தான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. why you see, because he went far away from in sin. கூடுகை ஏன் முக்கியம்? Why gathering is important? அழகாய் வேதம் ஒருவன் விழுந்தால் மற்றவன் தூக்கி எடுப்பான் You know, because Bible says when one fall, the other will lift him up. என்று பிரசங்கி நமக்கு அழகாய் சொல்கிறார். You see, the preacher says, சபை கூடும் பொழுது, தேவ பிள்ளைகள் ஒன்றாய் சேரும் பொழுது, when people of God gather together, ஒன்றாய் சுபிக்கும் பொழுது, when we pray together, தேவனுடைய பாதுகாப்பு நம்ம ஒரு கூட இருக்கிறது. we have the protection of the Lord. எவன் ஒருவன் தேவனுடைய பாதுகாப்பை விட்டு, If someone needs the protection of the Lord, தேவனுடைய சமூகத்தை விட்டு, the presence of the Lord, ஆண்டவரை விட்டு, தேவனுடைய அபிஷேகத்தை விட்டு, giving the Lord and the anointing, எவன் ஒருவன் தூரம் போகிறான், if anyone goes far, அவன் பாவத்தில் விழுகிறான். he will fall in sin. இந்த யூதா என்ன செய்ய தூரம் போகிறான்? See, Judah went away சொந்த மருமகளுக்கு கூட தெரியாமல் without knowing that there's a daughter-in-law, அவன் பாவம் செய்கிறான். and began to do sin. பிள்ளைக்கு தாத்தாவும் ஆகலாம், அப்பாவும் ஆகலாம். He became a grandfather and a father at the same time. என கண்மன தேவனுடைய பிள்ளைகள் சத்துருவானவன் பொல்லாதவனாய் இருக்கிறான். Satan is evil. ரோமர் 10:10 சொல்கிறது. John 10:10 அவன் says, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். he came to steal, kill and destroy. அவன் திருடுகிறான். முதலாவது
முதலாவது திருடுகிறான், First he steals from you. இரண்டாவது கொலை செய்கிறான், Second he kills you. மூன்றாவது உன்னை அழிக்கிறான். Then he destroys you. எதை திருடுகிறான்? What did he steal? உன்னை விட்டு தேவ பிரசனத்தை திருடுகிறான், He steals the presence of God from you. ஐக்கியத்தை திருடுகிறான், He steals the gathering together. சமூகத்தை திருடுகிறான், He steals the presence together. உன்னை தூரம் போக சொல்லுகிறான், He wanted to go away. உன்னை தூரம் போய் உன்னை கொலை செய்கிறான். And then he murders you. உனக்குள்ள இருக்கிற அபிஷேக வரங்கள் கொலை செய்யப்படுகிறது, Your anointing will be murdered. உனக்குள்ள இருக்கிற கிருபா வரங்கள் கொலை செய்யப்படுகிறது. Grace will be murdered. அதுக்கு பிற்பாடு முற்றிலும் உன்னை அழித்து விடுகிறான், And later on he will murder you totally. இறம முடியாமல் அழித்து விடுகிறான். Then you cannot get away. யூதாவே, Judah, இன்னைக்கு நீ உணர வேண்டும், you need to realize தகப்பனை விட்டு விட்டு நீ தூரம் போகக்கூடாது, you should not go away from your father's house. சகோதரனை விட்டு தூரம் போயிடக்கூடாது, You should not go away from your brethren. பிரசனத்தை விட்டு தூரம் போயிடக்கூடாது. You should not go away from the person. அப்படி நீ தூரம் போனால் If you go away, பாவத்தில் விடுவதை நாம் பார்க்கிறோம். you will fall in sin. என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, The people of God. இளைய குமாரன் தகப்பனுடைய சமூகத்தை விட்டு அவன் தூரம் போனான், The youngest son, the prodigal son, went away from the father. பாவத்தில் விழுந்தால் நாம் பார்க்கிறோம். Fall in sin. எவன் ஒருவன் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறான், Whoever go away from the presence of the Lord, தேவ பிரசனத்தை விட்டு தூரம் போகிறான், whoever go away from the presence of the Lord, தேவனுடைய கிருபை இழக்கிறான், they lose the grace of the Lord தேவனுடைய மகத்துவத்தை இழக்கிறான், and the glory of the Lord. அவன் பாவம் செய்ய தொடங்குகிறான். So we get to sin. ஆனால் எவன் ஒருவன் But anyone, என்ன நடந்தாலும் சரி, no matter what happens, நான் தகப்பன் வீட்டில் இருப்பேன், I will be in my father's house. என்ன நடந்தாலும் சரி, No matter what happens, தேவ பிரசனத்தில் இருப்பேன். I will be in the house of the presence of the Lord. தகப்பன் மூத்த குமாரனுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை, See, look at the word that he says. மூத்த குமாரனுக்கு சொல்லுகிற வார்த்தை, See, the first son, மகனே நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், you are always with me. ஆகவே எனக்குரியது உனக்குரியதாய் மாறுகிறது. Whatever belongs to me belongs to you, says the Father. தகப்பனுடைய பிரசனத்தில் இருக்கிறவர்கள், Those who need the presence of the Father, சகோதரருடைய ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள், those in the brethren's fellowship, தகப்பன் கூறியதை அப்படியே அவர்களுக்கு கிடைக்கும். whatever belongs to the Father belongs to them. இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், Therefore, Jesus, I tell you, நீங்க தேவ பிரசனத்தில் இருக்கிறவர்களாய் இருந்தால், if you be the presence of the Lord, சபையில நாட்டப்பட்டவர்களாய் இருந்தால், if you are planted in the house of the Lord, வசனத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருந்தால், if you are planted in the word of the Lord, மனுஷன் நாட்டப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது, you should not be planted on man. தேவனுடைய வார்த்தையில நாட்டப்பட்டவர்களா, You must be planted in the word of the Lord. தேவனுடைய வார்த்தையில வசனத்தில் நாட்டப்பட்டவர்களா Planted in the word of the Lord. நீங்கள் காணப்படும் பொழுது When you are planted, தகப்பன் கூறியது உங்களுக்குரியதாய் மாறும். belongs to the Father belongs to you. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம், God's word is important for us. தகப்பனுடைய சமூகம் தான் நமக்கு முக்கியம். God's word is enough for us. சபையில நாட்டப்பட்டு We planted in the house of the Lord. வார்த்தையில நாட்டப்பட்டு Planted in the word of the Lord. தேவ சமூகத்தில் நாட்டப்பட்டவராயிரு, We planted in the presence of the Lord. ஒரு ஒளிவு மரத்தை போல நாட்டப்பட்டவராயிரு. Planted like the olive tree. அந்த ஒளிவு மரத்துடைய மகத்துவத்தை நீங்கள் பலமுறை நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். Speak to you many times about the olive tree. உலகம் முழுவதும் அழிந்து போனது, That everything on earth will destroy. நோவாவின் காலத்தில் எல்லாம் அழிந்து போயிற்று, In the time of Noah's flood, எல்லா மரங்களும் அழிந்து போயிற்று, everything will destroy. காற்று அடித்தது, There was storm wind, வெள்ளம் வந்தது, flood rises, பல சேறுகள் வந்தது, with many destruction, பலவிதமான சூழ்நிலை வந்தது. with many situations. ஆனால் நாட்டப்பட்ட அந்த ஒளிவு மரமோ கனி குடித்துக் கொண்டே அது எப்போதும் செழிப்பாய் வந்தது. The olive tree was always freshly giving its leaves. வசனம் சொல்கிறது, இதோ குத்தி கொண்டு வந்த ஒரு ஒளிவை இலை என்று வேதம் சொல்கிறது. The Bible says that the earth plucked it and came. தேவனுடைய பிள்ளைகளே, The people of God, நீ சபையில தேவ பிரசனத்தில் நாட்டப்பட்டவனாய் இருந்தால், if you have been planted in the house of the Lord, வசனத்தில் நாட்டப்பட்டவனாய் இருந்தால், if you are planted in the word of the Lord, தேவ சமூகத்தில் நாட்டப்பட்டவனாய் if you இருந்தால், are planted in the presence of the Lord, தேவனுடைய கிருபையில் நாட்டப்பட்டவனாய் if இருந்தால், you are rooted and planted in the grace of the Lord, யார் என்ன பார்க்க வராமோ இல்லையோ, whether people come to see me or not, யார் என்ன கவனிக்கிறாமோ இல்லையோ, whether people look at me or not, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, no matter what happens in my life, கூடுகையில் என்ன நாட்டி இருப்பேன், I will be rooted and planted. வசனத்தில் நாட்டி இருப்பேன், Planted in the presence, வார்த்தையை நாட்டி இருப்பேன் planted in the word. என்று நாட்டப்பட்ட அத்தனை பேருக்கும் Whoever be planted in the house of the Lord, தகப்பனுடைய ஆசீர்வாதம், Father's blessing. தகப்பன் கூறியதை நீ அனுபவிப்பார், Experience the Father's in their தகப்பன் life. கூறியதை நீ அனுபவிப்பார். You will experience the blessing of the இயேசுவின் Father. நாமத்தினால் சொல்லுகிறேன், What Jesus said to you. தகப்பன் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதம் உனக்குரியதாய் மாறும். The blessing of the Father belongs to you. இளைய குமாரனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கிறது. There's difference between the younger son and you. அவன் போனான், பாவத்தில் விழுந்தான், He went, he fell, he sinned, அவனுக்கு கிடைத்தது வஸ்திரம், he got a garment, மோதிரம், he got a ring பாதரட்சியம். and sandal. ஆனால் உனக்கு கிடைத்ததோ
but what you got. தகப்பன் கூறியதை உனக்கு கிடைத்தது. Everything that belongs to the father. யாரும் இளைய குமாரனை பற்றி பேசுவார். People always speak about the importance of the younger son. யூதாவே உனக்கு கோபம் வரதான் செய்யும். Yes, Judah, you will be annoyed. தகுதியற்ற பென்யமீன் கோத்திரத்தை கொண்டு வந்து இந்த ராஜாவாய் மாற்றி அவன் அழகு பார்க்கிறீங்க. Oh Lord, you brought the unworthy and made him a king and you beautify him. ஐயோ மூத்த குமாரன் கோபம் வரதான் செய்யும். Oh, the elder one will be so disturbed. ஆனா மூத்த குமாரனை என்ன புரிஞ்சுக்கணும். But one thing you need to understand, எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய். that you are always with me. எனக்குரியது உனக்குரியதாய் இருக்கிறாய். Whatever belongs to me is yours. கர்த்தரோடு எப்போதும் இருக்கிறவர். The one who always with the Lord. தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர். Knows the ways of the Lord. தேவ மகிமையில் இருக்கிறவர். The glory of the Lord. அப்பா வைத்திருக்கிற சகலவற்றையும் உனக்குரியது. Everything that belongs to the Father belongs to you. அப்பா வைத்திருக்கிற சகலவற்றையும் உனக்குரியது. Everything belongs to the Father is yours. அப்பா வைத்திருக்கிற சகலவற்றையும் உனக்குரியது. The Father has is yours. கர்த்தர் உனக்கு தருவார். The Lord will give you. ஆமென் சொல்ல மாட்டீர்களா? Amen. அதுவே ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். See, the Lord clearly says, யூதா அந்த ராஜ்யபாரத்தை அவன் அடையாமல் போன காரணம் என்ன? the reason why Judah had never been anointed as king. வாக்குத்தத்தங்கள் தாமதிக்கப்பட்ட காரணம் The என்ன? reason why the promise been delayed. அது தூரம் அவன் போனான். He went far away. 2026 தேவ சமூகத்தை விட்டு கூடிய விட்டு தூரம் போவார். 2026 don't leave the presence of the Lord as they gather together. ஜெபம் பண்ணு. சங்கீதம் 19 அதிகாரம். Psalms 19. சங்கீதம் 19 Psalms 19. 12 13 எடுத்துக்கொள்ளுங்க. To 12 and 13. சங்கீதம் 19 12 13 வாசிங்கள் கேட்போம். நான் பிழைகளை உணர்கிறவன் யார்? தான் பிள்ளைகளை உடைக்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். விலக்கித்தாரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அவர்களை என்னை ஆண்டு கொண்டு ஒட்டாரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். நீங்களாய் இருப்பேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். நல்ல சத்தமா ஒரு ஹalleluya. நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்ப்போம். நீங்க சத்தமா சொன்னா கொட்டாயி தூக்கம் எல்லாம் தானா போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. நல்ல வேகமா ஒரு ஹalleluya. சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். See, the psalmist pray, மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா. Father forgive me, forgive me. என்ன மன்னிங்கப்பா ஜெபம் பண்றான். Father forgive me. ஆமா நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே தூரம் போயிட்டேன் மன்னிங்க. You should pray, Father, I went away, please forgive me, Lord. இனி உன் சமூகத்தை விட்டு தூரம் போக மாட்டேன். I'm not going to leave your presence anymore. நான் சொன்ன அடுத்த 3 மாதங்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்றத பரிசுத்த. See, do according to what the Spirit of God நான் யார்கிட்ட பேசும்போது சொன்னேன். ஆண்டவர் தெளிவா சொன்னாங்க. அடுத்த 3 மாதங்கள் விடாமல் கர்த்தரை தேடுறவங்களோட லைஃப்ல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். Lord, the greater thing the next 3 months you seek the Lord. அவர் உன்னை கட்டுவார், நீ கட்டப்படுவார். The Lord will lead you and you will reveal. துஷ்டர் உன் வழியா இருப்பதில்லை, முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். Amen. அடுத்த 3 மாதம் தேவன் பெரிய காரியம் செய்ய போறார். Next 3 months, God ஹalleluya. கர்த்தரோட பார்த்து சொல்றார். அடுத்த 3 மாதம் கர்த்தரை தேடு. will seek the Lord the next 3 months. தேடு 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 சொல்லு. தேடு தேடு தேடு. Seek the Lord, seek the Lord. எங்கேயும் போகாத. தேடு. Don't go anywhere. 3 மாசம் ஆண்டவர் விடாம தேடு. Seek God continuously. 4 5 வரும்போது கர்த்தரோட வாழ்க்கையில செயல்படுற அற்புதத்தை நீ காண்பாய். You will see the good work that God is about to do. ஒரு ஹalleluya சொல்ல மாட்டீர்களா? இரண்டாவது யூதா செய்த பெரிய தவறு. And the next mistake that Judah did. வாசிங்கள் 49 அதிகாரம். ஆதியாகமம் 49 அதிகாரம். Genesis 40. யாக்கோபு prophetic-ஆ பேசுறாரு யூதாவை பற்றி. தகப்பனுக்கு பிள்ளைய தெரியும். See, the father knows the son well. ஆமா தகப்பன்மார்களுக்கு பிள்ளையோட புத்தி தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. பிள்ளை எங்க எவ்வளவு தூரம் நடந்து போனாலும் நடக்கிற ஸ்டைலே தெரியும். அதான் என் பிள்ளை அப்படின்னு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. நான் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். Once I went to a place. தூரத்துல ஒரு பிள்ளை நடந்து போய்கிட்டு இருக்கு. கிட்டு 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 கிட்டுன்னு போகுது. And someone was walking far away. நான் சொல்றேன் அந்த பிள்ளைடா. I say she's the person. நான் கிதியோன் ஆர்த்தில சொல்றேன் அந்த பிள்ளை. I say she's the person. அந்த பேரை சொல்லி சொல்றேன் அந்த பிள்ளை. I say she's the one. இதுக்கு சொல்றாங்க இல்ல அது கிடையாது அப்படி. And they said no. நான் சொன்னேன் இல்ல தகப்ப அப்பா எனக்கு தெரியும் அது என் பிள்ளை தெரியும். I said no, I know she's the இல்ல one. அது மாதிரி இருக்கான வேற பிள்ளை. அது மாதிரி இருக்கான வேற பிள்ளை. He said someone else. நான் சொன்னேன் இல்ல எனக்கு தெரியும் அதுதான் 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 அப்படின்னு. I said she's the one. அது கொஞ்ச நேரம் கழிச்சு கிட்ட காடி கொண்டு போனானுங்க. And after they brought அது me, முகரைய திரும்பிச்சு. she turned. அந்த பிள்ளை She's the one. தகப்பனுக்கு தெரியும் பிள்ளைய பத்தி. Father knows the children. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்துல பாரு சொல்லுங்க தகப்பனுக்கு தெரியும் உன்னை பத்தி.
சொல்லுங்க தகப்பனுக்கு. Father knows. சொல்லுங்க தகப்பனுக்கு. The father knows. சத்தமா சொல்லுங்க தகப்பனுக்கு. Father knows. ஏன்னா ஜூடா சத்தமா சொல்லு தகப்பனுக்கு. எவ்வளவுதான் கிதியோன் பொய் சொன்னாலும் எனக்கு தெரியும் கிதியோனை பத்தி எனக்கு தெரியும். என்னதான் மெத்தியோ ஏமாத்தினாலும் எனக்கு தெரியும் மகேஸ்வரனை பத்தி. ஆமா எனக்கு தெரியும். ஒரு ஆவின் சொல்லுங்க பார்ப்போம். சோ அதனால தகப்பன் சொல்ற வார்த்தை கவனிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. பாலசிங்கம், யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிள சிங்கம் போலும் மடங்கி படுத்தாய். அவனை எழுப்புகிறவன் யார்? இரண்டாவது யூதாவுடைய பெரிய வீக்னஸ் என்னவென்றால், Judah's weakness is, முதலாவது தகப்பன் விட்டு தூரம் போனான். first he ran away from the brother. இரண்டாவது சோம்பேறி பையன். Secondly he is lazy. இப்ப நீங்க பாருங்க யூதாவை பாருங்க. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிலதுதான் சொல்லுது சிலது சொல்லல. ஏன்னா பாதி தூங்கிடுச்சு. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. யூதாக்கு இருக்கிற ஒரு கெட்ட புத்தி என்னன்னா படுத்தான் எழுந்திருக்க மாட்டான். Judah when he sleep will never wake up. தகப்பன் சொல்றாரு உன் தட்டி எழுப்புவன் யாரா? The father is asking who will raise you up. எழுந்திரு கௌரி அப்படின்ற. சும்மா சொல்றேன் எழுந்திரு அப்படின்ற. Wake up. எலும்பு. அந்த சிங்கம் படுத்துக்கிட்டே சிங்கம் தகப்பன் எழுப்புறாரு. இது கடைசி காலம். எழுப்பு. And father is waking you up. Wake up. எலும்பு கடைசி காலம். Wake up. This is the end time. இன்னும் கொஞ்சம் தூங்குகிறேன். இன்னும் 5 நிமிஷம். சர்ச்சுக்கு மணி ஆச்சுடா. 5 நிமிஷம். பிரேயருக்கு மணி ஆச்சுடா. இன்னும் 5 நிமிஷம். எத்தனை முறை நீ 5 நிமிஷம் அந்த ஆண் சொல்றது போல என்னமா செய்யுமா? முதல் தலையில சொல்லுவான் பாத்தீங்களா? சில அந்த 5 நிமிஷம் கூட்ட முதல் தலையில சொல்லு. 5 நிமிஷம். அதே மாதிரி செய். 5 நிமிஷம். டிரான்ஸ்லேட்டர்லாம் செய்யணும். ஸ்டென்லிக்கு மட்டும் செஞ்சா எனக்கு செய்ய மாட்டேன். ஆமா தலையை சொரிஞ்சு 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் தூங்கி கடைசி அப்பா பரலோக பிதா கேட்கிறார், யூதாவே எப்படா நீ எழும்புவ? சோம்பேறி பையன். Father is asking when will you rise? சோம்பேறி பையன். லேசி. சல்வா எழுப்புறாரு. சொல்லு. Father is waking you up. சல்வா எழுப்புறாரு. மூன் wake up. church time money. John time money. 5 minutes. இன்னைக்கு ஊழியக்காரன் ஆண்டவர் எழுப்புறாரு. எலும்பு சோபி எலும்பு. Wake up. 5 நிமிஷம் 5 minutes. அது ஏன்ச்சா கூட எப்படிமா போகும் பாத்ரூமுக்கு? அது ஏன் மணியாச்சே டக்குன்னு போகணும் அது கிடையாது. எழுந்து போகும்போது துண்டு எடுத்து போகாது, ஒண்ணு எடுத்து போகாது. நேர பாத்ரூம் போய் உட்காந்துருவோம். இங்க இந்த அம்மா கத்துவாங்க சொல்லல. And the mother will wait from outside. அங்க போய் ஆசன வாயில போய் உட்காந்துருவோம். அந்த ஆசன வாயில உட்காந்துக்கிட்டு அப்பதான் யோசிக்கும் துண்டு எடுத்து வர. அம்மா துண்டு என்னது? அம்மா துண்டு. அப்ப அம்மா எடுத்துட்டு போவாங்க. இருந்த மாட்டுக்கு அம்மா எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் வைப்பாங்க. சிலது பல்லுவது கூட மறந்துடும். சர்ச்சுக்கு வந்த பக்கம் யோசனை வரும், ஐயோ பல்லு வளர்க்கலையா? Some will forget to brush their teeth. இன்னைக்கு எத்தனை பேர் பல்லு வளர்க்கிட்டு வந்துச்சுன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வரும்போது வாயில முட்டாயை போட்டு சந்திர மரியா கலமரியா ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சோம்பேறி. யூதாவுடைய பிரச்சனையே சோம்பேறி. Problem with Judah is lazy. வாயை நினைச்சா பாஞ்சிடும். If you want, you can jump. வேட்டையாடும் போது வேட்டையாடும். He will go against the அட படுத்துட்டானா? But when he sleep, படுத்துட்டானா? when he sleep, அவனை எழுப்பவே முடியாது. don't want to wake him up. இன்னைக்கு சோம்பலா இருக்கறனால தான் Because of the laziness, உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழக்கல. you lose your blessing. வேலையில் சோம்பேறி, Lazy in your job, வாழ்க்கையில சோம்பேறி, lazy in your life, சாப்பிட சோம்பேறி. lazy to eat, பாஸ்டர் சொன்னாரு ஊட்டி விட்டாதான் சிலது சாப்பிட, அதுவும் சோம்பேறி. lazy, எல்லாத்துலயும் சோம்பேறி. lazy in everything. எப்படி சோம்பேறி தூங்கிக்கிட்டே இருந்தா எப்படி உன் வாழ்க்கை உருப்படும்? If you keep being lazy, how can you bless? நடைமுறை வாழ்க்கையிலும் உருப்பட முடியாது. You can be blessed in ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உருப்பட முடியாது. your spiritual life. ஆண்டவர் சொல்றார் சோம்பேறி இடத்துல கர்த்தர் பிரியப்படுவது கிடையாது. If God is not pleased with lazy people, அவன் தரித்திரமாவான். you will be poor. தரித்திரியம்
எனக்கு காலையில தூங்குறவன பிடிக்காது. I don't like those sleep in the morning. கத்துக்கிட்டே இருப்பேன். I always shout. ஆனா சில எருமமாடு இருக்கும், என்னதான் கத்துறாலும் தூங்கும். But some people will sleep in the morning. அப்ப நீ தான் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ இழக்கிற. So you lose your own blessing. உன்னுடைய நன்மையை நீ இழக்கிற. You lose your goodness. பக்கத்துல பார்த்து சொல்ல, தூங்காத தம்பி தூங்காத. Tell your neighbor don't sleep. பக்கத்துல பார்த்து 2026 தூங்காத. 2026. பக்கத்துல தட்டுங்க வேகமா தட்டி சொல்லுங்க. 2026 என்ன பண்ணாத, தூங்காத. பக்கத்துல பார்த்து 2026 தூங்காத. Don't sleep. சொல்லுங்க தூங்காத. Don't sleep. சத்தமா சொல்லுங்க தூங்காத. Don't sleep. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. இப்ப ஏசாயா ஜெபம் பண்றாரு பாருங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்படிதான் நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணணும். ஏசாயா 54 வாங்களே, சீக்கிரம் முடிக்க போறோம். ஏசாயா 54. ஏசாயா chapter 50 verse 4. ஏசாயா 54 வாசிங்க சீக்கிரம். The Lord God has given me the tongue of the I should know how to speak. படைத்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கர்த்தர் எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். காலையில என்னை எழுப்புகிறார். ஆண்டவர் காலையில எழுப்புறார். மணியாச்சி காலையில எழுப்புறார். இது ஆண்டவரே சொல்லும். ஆண்டவரே ஓகே. அப்ப எங்க கல்விமான் ஞானம் உனக்கு வருகிறது? And how can you be wise if you keep sleeping with the Lord? காலையில எழும்பி ஜூம் நடக்குது. எத்தனை பேர் ஜூம் நடக்குதுன்னு தெரியும்? ஜூம் நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? டெய்லி நடக்குது. எத்தனை பேர் ஜூம்ல வரீங்க? இங்க காலைல ஏன் சேதான வர்றதுக்கு பாதி வரவே இல்லை. அப்படியா நடக்குதா இருக்கா? சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க இருப்போம். காலையில ஏஞ்சி கத்தரை தோறணும். அவன் கத்துறான், யா அல்லாஹ் யா அல்லாஹ் முஹம்மத் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கத்துறான். கத்துறான், அவன் கத்துறான். நம்ம ஆளுங்க யா அல்லாஹ் யா அல்லாஹ் கொட்டாய் விட்டு தூங்குவதே மேன்மை அல்லாஹ். அப்புறம் எங்க உருப்புறது? அப்புறம் எங்க ஆசீர்வாதம் பெறுறது? அவன் அதிகாலையில அவன் எழுப்புறான், ஸ்பீக்கர் போட்டு எழுப்புறான். நான் நினைச்சேன் ஒவ்வொரு விசுவாசி வீட்டிலையும் ஸ்பீக்கர் போட்டு கத்துறான். அவன் தூங்குறான், அவன் எழுந்துறான், காலையில தேடுறான் தெய்வத்தை. நீ காலையில தூங்கிக்கிட்டே இருந்தா எங்க ஆசீர்வாதம் வருது? யூதா, சோம்பேறி இடத்துல தேவன் பிரியப்படுவதில்லை. God is not pleased with the lazy. வசனம் நமக்கு சொல்லுகிறது, சோம்பேறிப்படாத, ஜெபிக்க சோம்பேறிப்படாத. Don't be lazy to pray. பைபிளை வாசிக்க சோம்பேறி. Don't be lazy to read your Bible. அப்படியே உட்கார்ந்திருப்பான் மதுன்னு போன். Some people will be sitting on their mobile. பைபிளை எடுத்து வாசிடா. Read the Bible. அப்படின்னா பைபிளை தூக்கவும் கஷ்டம். So hard to carry the Bible. பைபிளை வாசிக்கவும் கஷ்டம். Hard to read the Bible. சரி, பொதுவா கேட்க முடிக்க போறேன். பைபிளை கொண்டு வந்தவங்க எல்லாம் பைபிளை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. பைபிளை தூக்கி ஆமென் சொல்லுங்க. பைபிளை கொண்டு வந்தவங்க பைபிளை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பதான் சிலது பக்கத்துல இருக்கிற பைபிளை தூக்கும். நான் உனக்கு சொல்றேன், Let me tell you. உனக்கு படிக்க தெரியுதோ இல்லையோ, Whether you know how to read it or not, பைபிளை கையில வச்சுக்க. have your Bible with you. ஆண்டவர் ஒரு நாள் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். One day God will give you wisdom. ஆவியானவர் இறங்குவார். He will come upon you. நீ படிக்க. You will read. இதவரை ஆமென் சொல்லுங்க. பைபிள் எங்க வாசிக்க நம்மளே விக்கிறாய்கள மோன கஷ்டப்பட்டு அங்க ஆமா என்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் விட்டு விக்குது. பிரிச்சுக்கால் ஆமா அத்தனை பைபிள், நாய் பைபிள், தமிழ் பைபிள், எல்லா பைபிளும் விக்குது. பைபிளையும் படிக்க மாட்டான். சரி, இதுதான் படிக்க மாட்டேன்னு சொல்லி வருஷம் கேலண்டர் அடிச்சு கொடுக்கும். அந்த கேலண்டர் வசனத்தை படிக்க, அதுவும் நம்ம படிக்க மாட்டேது. அப்படி எங்க வாழ்க்கையில் உறுப்பு சொல்லலீண்டா? You are not reading the word of God. How can you be blessed? You never read Bible, never open Bible, never pray. Every time lazy, very tired, sleeping. Then how God will bless you? நீயே உன் வாழ்க்கையில சூனியம் வச்சுக்கிற. You are causing problem for yourself. வேற யாரும் இல்ல, நீயே உன் வாழ்க்கையில சூனியம் வச்சுக்கிற. You are the problem of your own life. அவன் வாழ்க்கைக்கு அவனே சூனியம் வச்சுக்கிறான். Whoever never pray, they cause the problem for themselves. ஆண்டவர் ஆராதிக்க நீ மத்தவங்க குறை சொல்லாத. மத்தவங்க ரொம்ப பாப்பா, உங்க நானப்பா அவங்க நல்லதா இருக்கிறாங்க. நீதான் பிரச்சனை. You are the problem. அவங்க 4 மாடு வளர்த்துட்டா கூட அது கரெக்டா பால் கொடுக்கும். நிச்சயம் உன்னை பத்து போட்டு அவங்க படுற திருந்துங்க வாலிபர்கள். Change yourself. வாலிபர்கள் ஆண்டவரை தேடணும்.
Seek the Lord. இந்த காலம் கடைசி காலம். This is the end time. இந்த காலம் தேவனை தேடுகிற காலம். It's time to seek the Lord. அந்த காலம் தேவனை தேடுனால கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Only when you seek God, God bless you. இந்த காலத்து வாலிபங்க ரொம்ப வித்தியாசம். Nowadays youths are different. லைன் ஆஃப் ஜூடா பிள்ளைங்க நான் சொல்றேன் எவனாவது காதுல தோடு போட்டு கிழிச்சிடுவாங்க. If any guys pierce your ear, then I got to தொண்டான்னா கோடு போடுவான். ஸ்லேவ் அடிமை. speaks about slavery. அடிமை தான் போடுவானுங்க. அந்த காலத்துல அடிமை தான். அடிமைக்கு அடையாளம். It's a symbol of slavery. Some people they will wear the boys. I talking about boys. And girls நீங்க அழகா உடுத்துங்க. நீங்க நல்லா இருக்கு. பேசுங்க. எவ்வளவு பெருசா நீட்டா போடுங்க பிரச்சனை. எப்படியோ போடு. இல்லையா கர்த்தர் இந்த வருஷம் உனக்கு தருவார். அதுக்கும் ஆமீன் சொல்ல மாட்டேது பாரு. ஆமா டூப்ளிகேட் எல்லாம் பவுனா மாறுவதாக. ஐயோ இப்படி ஆமீன் சொல்லுவீங்க. ஆமா எல்லாம் போலா மாறுவதாக. எல்லாம் டைமண்டா மாறுவதாக. எல்லாம் கோலா மாறுவதாக. நல்ல ஒரு ஆமீன் சொல்ல பாருங்க. என்னது அடுத்து என்ன ரோஸ்மாவா என்ன ஒரு ரோஸ்மா இருக்கு நம்ம சபையில. அடுத்து எல்லாம் ரோஸ்மாவா. ஆமா கையை உயர்த்தி எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. பாய்ஸ் போடுவான் கேட்டா ஸ்டைல் ஒண்ணுவான். அவனுக்கே தெரியாது ஏன் போடுறான். அது என்ன தெரியுமா அர்த்தம்? யூ ஆர் கேன்னு அர்த்தம். ரெண்டு காதுல தோ போட்டா அவன் கே அடிமைன்னு அர்த்தம். ஏதோ பிசாசுக்கு அடிமையா இருக்கிறன்னு அர்த்தம். If you guys pierces your வசனத்தை படி slavery. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க ஹalleluya. Some people very smart coming inside the chest they will take put in the pocket and after the chest you will wear. You are cheating yourself my brother. You are cheating yourself. You are not cheating the pastor. You are cheating yourself. நீங்க ஏமாத்திக் கொள்கிறீர்கள். வேணாம் சோம்பேறி படாத. Don't be lazy. வாழ்க்கையை மாற்றும். Change your life. கர்த்தரை தேடி Seek God. நீங்கள் பிழைப்பீர்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக சொல்லிக்க போகிறேன். Quickly, I'm going to say something and pray. இந்த யோசேப்பு அவன் அந்த யூதாவுடைய தவறு என்னவென்றால் Mr. Judah did was, அவன் யோசேப்பை வைக்கிறான். ஐடியா கொடுக்கிறான். he gave the idea to sell off யோசேப்பை வைக்கிறதுக்கு அவன் ஐடியா கொடுக்கிறான். He gave the idea to sell Joseph. அது ரொம்ப வேதனையா இருக்கு. It is very அவன் சொல்ல sorrowful. வித்து போட்டுருமா அப்படின்றான். He said, let's sell it off. கேள்வி என்னன்னா நீ ஏன் டிஃபெண்ட் பண்ணல? My question is why you didn't defend. நீ ராஜரிக அபிஷேகம் புரியவன். You received the anointing, ஆனா நீ விக்கிற but you're selling it off. வித்துறோம் சகோதர யோசேப்பை வைக்க உனக்கு கொடுத்த தரிசனம் யோசேப் தரிசனம் உள்ளவன். Joseph is the vision. உனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை நீ தான் செய்யணும். You should do the ministry that God gave you. சில பேர் பாத்தீங்களா யூதா மாதிரியே இருப்பான். Some people live like Judah. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. The example. இங்க இருக்கிற தூங்காதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முழிச்சிருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா முழிச்சிருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியும் பாரு சில தூங்குது. முழிச்சிருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. தூங்க முடியும். முழிச்சிருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முழிச்சிருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. முடிச்சிருக்கு எல்லாம் வெரி குட். கர்த்தர் நல்லவர். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வேகமா சில பேர் சொல்லுவாங்க ராய் ராய் இருக்காரு ராய் நீங்க இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொன்னா Let's say for example. ராய் ராய் இந்த வேலை நீங்க செய்யுங்க. Roy, do this work. ஆமா கௌரி அக்கா இந்த வேலை செய்யுங்க. Do this. அடுத்த வார்த்தை வர பாருங்க. The next word they will say, எனக்கு இந்த வேலை நான் இன்வால்வ் பண்ண மாட்டேன். இந்த வேலை எனக்கு வேணாம். I don't need want me this. அவங்ககிட்ட கொடுங்க. They give it to them. இதுதான் உனக்கு கொடுத்ததை நீ மற்றவங்க தள்ளுற. This is what we reject to others. ஏமா இந்த ஆசிரியர்கள் நீ தாமா செய்யணும். You should do this ushering. எனக்கு வேணாம் இது அவங்களுக்கு கொடு. I don't want to give it to them. அப்ப அவனுக்கு போனுச்சு ஆசீர்வாதம் தான் நீ அழுவ கூடாது. And there was someone else who says the blessing, you don't cry. ஆமென் வர மாட்டேதே. ஆண்டவர் உன்னை செய்ய சொன்னா நீ செய். If God want you to do, then you do. அத வேண்டான்னு சொல்லாத. You should not reject. ஒரு வேலை சொல்லுங்க. கஷ்டம் இல்லாத வேலை ஒரு வேலை சொல்லுங்க. கஷ்டம் இல்லாத வேலை ஒரு வேலை சொல்லுங்க. பாத்ரூம் கழுவினாலும் குறை சொல்லுவாங்க. நாக்க அடக்கினாலும் குறை சொல்லுவாங்க. பாட்டு பாடினாலும் குறை சொல்லுவாங்க. மங்கு கழுவினாலும் ஒரு வேலை சொல்லுங்க. ஒரு வேலை எனக்கு பானை பந்தம் என்ன தெரியுமா? Things I don't like. எனக்கு பிடிக்காத ஒண்ணு. Things I don't like. எனக்கு பிடிக்காத ஒண்ணு. Things I really don't like. செல்வி இந்த வேலையை செய்யன்னு சொல்லி செல்வி மறு வார்த்தை வேண்டான்னு சொல்லி மண்டு
அடிக்கலான்னு தோணும். ஆண்டவர் கொடுக்கிறத வேண்டான்னு சொல்ல முடியாது. You should not resist or reject what God told you. ஆண்டவர் உனக்கு கொடுத்தாருன்னா அந்த வேலையில கர்த்தர் அந்த ஊழியத்துல ஒரு ஆசீர்வதிக்க போறான்னு அர்த்தம். When God give you this, God is going to bless you. உனக்கு கொடுத்த வேலையை நீ செய்யணும். You're supposed to do இதுல it. அங்க பறக்க போற, இங்க பறக்க போற, இங்க பேய போற, அங்க போக போற. உனக்கு கொடுத்த வேலையை நீ செய். உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ செய். ஞானம் வேணும். 2026 அப்படிதான் கொடுத்து 25ல கொடுத்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீயே இழந்துட்ட. ஹலோ சர்ச், யாவோ ஆசீர்வாதத்தை இழந்த, யாவோ நன்மை இழந்த, யோசிச்சு பாரு. 2025 அநேக விஷயத்தை நீ இழந்த காரணம் என்ன? இந்த உங்களுக்கு வேணாம், அது வேணாம், இது வேணாம், அது வேணாம், இது வேணாம், ஆசீர்வாதம் எல்லாமே வேணாம். ஆண்டவர் சொல்றாரு எனக்கு நீயும் வேணாம். Because you keep rejecting, God himself reject. நீ தான் எல்லாத்தையும் வேணாம்ன்றியா? Because you don't have everything. அது மட்டும் எனக்கு நீயும் வேணாம். இதுதான் எனக்கு நீ வேணாம். பெஞ்சமின் வரட்டும். வா. Let Benjamin come. பெஞ்சமின் உட்காரு. Benjamin come. பெஞ்சமின் நீ தான்டா. You are the one. நீ தான்டா பெஸ்ட். You are the best. நீ உட்காருடா. You can sit here. எனக்கு இந்த கட்டமான வேணாம்டா. I don't want. அது ரொம்ப பேசுறா. She speaks. வேணாம்டா அப்படின்றாங்க. உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ செய்யணும். You must do what the Lord wanted you to do. எனக்கு வேணாம், மாதர்ஸ் வேணாம். Oh, I don't want. எனக்கு மாதர்ஸ் வேணாம். I don't want mothers. எனக்கு ஃபாதர் வேணும், மாதர் வேணாம், போய் சில யூத் ஃபெலோஷிப்பும் வராது. Some will never join the youth fellowship. நான் கேட்பேன், ஏன் யூத் ஃபெலோஷிப் அந்த பிள்ளைங்க வரல? I'll ask why the children not coming. என் பிள்ளைங்க பரிசுத்தவான், பரலோகத்தில் இறங்கி வந்தாங்க. பிள்ளைங்களுக்கு வசனம் தெரியாது. சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்ல. You are not sending the children to Sunday school. சண்டே ஸ்கூல் நீங்க எங்க வேணா அனுப்பு. வசனத்தை பிள்ளைங்க மக்கா மாறுங்க. If the children don't know the word of God, they will be fooled. ஆனா ஒரு பிள்ளைக்கு வசனம் தெரிஞ்சுச்சுன்னா அந்த பிள்ளை வெளியாகும். The child know the word of God, they will be blessed. மனுஷன் 44 மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலே பிழைப்பான். Everybody proceed from the mouth of the Lord. ஹalleluya. Hallelujah. கட்ட மூடி கட்ட அப்துல் கலாம் அப்படிதான் இருக்கும். சொல்லு. Abdul Kalam will be. அது அப்துல் கலாம் தங்கச்சி. அது சொல்லு. The sister of Abdul Kalam. அப்துல் கலாம் அப்படிதான் இருக்கும். That's how Abdul Kalam will be. அப்துல் கலாமுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஆறுதல முடியட்டும் அப்துல் கலாம். After the service, I will meet Abdul Kalam. ஆமா, அப்துல் கலாமோட புருஷன், அது அப்துல் கலாம் புருஷன் இருக்கா? அது யார்? அப்துல் கலாம். Like how you know அப்துல் கலாம் had on the Troy. அவங்க புருஷன் அழுகிறது எனக்கு தெரியும். இல்ல அவர் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அது அப்படிதான் இருக்கும். That's how she will be. இவன் அப்படிதான் இருப்பான். You will always be the same. ஆனா உனக்கு கொடுத்த வேலையை செய்யு. But you have to do what God gave you. God has given you. கர்த்தர் உனக்கு கொடுத்ததை உண்மையாய் செய்ய கற்றுக்கொள். Don't say to others. மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். உனக்கு கர்த்தர் யோசேப்பு கொடுத்திருக்கார். God has given Joseph to you. யோசேப்பு தரிசனம் உள்ளவன். Joseph has a vision. யோசேப்பு என்ற இரட்டைத்தனையான ஆசீர்வாதம். Joseph is a double blessing. ஆசீர்வாதம் பெற்றவன். The one who received the blessing. தரிசனம் உள்ளவன். The one with vision. அவனை போய் விக்கிற பத்தியா? Why are you selling him? அவனை போய் நீ விக்கிற பத்தியா? Why are you selling him out? அதாவது ஆண்டவர் பார்த்தாரு. That's what the Lord says. மூணு காரியம். ஒன்னு சகோதரனை விட்டு தூரம் போயிட்ட. One, you ran away from my brother. என் பிரசனத்தை தூரம் போயிட்ட. Ran away from my presence. ரெண்டாவது நீ சோம்பேறி. Second, you are lazy. மூணாவது Thirdly, உனக்கு கொடுத்த தரிசனத்தை the vision that I gave you, வேண்டாம் சொல்லி மத்தவங்க you தருவாங்க. are rejected to others. நானே அவன் ஆசீர்வாதம் அடைய மாட்டேன். That's the reason you cannot receive the blessing of God. You need to change. யூதா நீ மாறணும். Judah, you need to change. ஒரே அங்கலாய்க்கு யூதா கோத்திரத்துக்கு. Judah was just wandering. வாய் பெஞ்சமின். ஏன் பெஞ்சமின்? ஏன் பெஞ்சமின்? ஏன் பெஞ்சமின்? சாத்திரம் அப்படிதான் நம்ம அழுகிறோம். That's why we cry sometimes. நான் பிரயாசப்படுறேன். I'm crying. நான் அழுகிறேன். I'm crying. எனக்கு வாக்குத்தத்தம் நிறைய இருக்கு. I also got the promises. நிறைய promise வாழ்க்கையில I எனக்கு also got the promises in my life. Why Lord? ஆனா ஏன் ஆண்டவரே? Why Lord? ஏன் ஆண்டவரே? Never receive anything. நான் ஒன்றும் பெறவில்லை. ஏன் ஆண்டவரே? Why Lord? ஏன் ஆண்டவரே? Why Lord? அது சொல்ற 2026 God says in this year, தேவ பிரசன்னத்தை விட்டு தூரம் போகாத. don't go away from presence of God. எத்தனை பேர் எதிர்த்தாலும் உன் வேலையை நீ செய். You do what you're supposed to do. உன் வேலை வாஷிங் வேலை நீ செய். You do your offering. உன நற்கனை கொடுக்கிற மூப்பர் வேலை நீ செய். You do your leader's work. யார் என்ன பேசுறா நீ ஆண்டவருக்கு போக போக You don't go away from the Lord. சுத்த
சுத்திலும் சில பைத்தியங்கள் இருக்கதான் செய்யும். There will come crazy people around you. இயேசு சுத்திலும் சில பைத்தியங்கள் இருந்துச்சு. There are many crazy people around Jesus. உன்னை சுத்திலும் சில பைத்தியங்கள் இருக்கும். There will be some crazy people around you. இயேசு சுத்திலும் 4 பேர் இருந்தாங்க. There will be 4 crazy people. உன்னை சுத்திலும் 4 பேர் இருப்பாங்க. And there will also be 4 crazy people. அடிக்கடி சொல்லுவேன், உன்னை சுத்திலும் 4 பேர் இருப்பாங்க. Tell your neighbor. சொன்னதை முடிக்க போறேன். இயேசு சுத்திலும் 4 பேர் இருப்பாங்க. சொல்லு, என்ன பார்த்தாங்க பக்கத்துல பாருங்க. இயேசு Around 70. எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? பின்னால பாருங்க. இயேசு எத்தனை பேர் இருந்தாங்க? போன் பாய்க்கூடாது. போனவனுக்கு வெள்ளிக்குள்ள கண்ணால பார்த்த போன் பாய்க்குது, அது இல்லைன்றுச்சு. அதுக்கு ஒரு நாள் நியாயத்திற்கு வரப்போகுது. ஏன் மூலியம் ஒரு ஆளும் சொல்லதா இருக்கும். பட்டயத்தை எடுக்க போற, சீக்கிரமாக பட்டயத்தை, ஆமா அண்டை வா அட்டி கொழுக்க போற. ஒரு நாள் எவனாலும் சபையில போன் பாய்ச்சிங்க, மண்டை வரையும் போன் இயேசுவை நாமத்தினால எரிந்து போகலாம். ஒருத்தருக்கு மட்டும்தான் வாய்ப்பு, ஏன்னா அவன் படம் எடுக்கிறதுனால. மீதி எல்லாத்துக்கும் ஆமா யாருக்கும் வாய்ப்பு இல்லை. குடியரசு போன் பாய்க்க நான் முட்டாளா? நான் உனக்கே டெலிகாம்ல மேனேஜரா இருந்த ஆளு. எனக்கு டெலிகாமும் தெரியும், டெலிகம்யூனிகேஷனும் தெரியும், போனையும் தெரியும். போன் வரதுக்கு முன்னே நான் பண்ணுறேன். அதனால உன்னுடைய ஆண்டோடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி இருப்பதை போல உன்னுடைய கண்கள் பூமி எங்கும் சபை எங்கும் உலாவி கொண்டிருக்காது. நீ எந்த இடத்துல பாய்ச்சாலும் எனக்கு தெரியும் தெரியும் தெரியும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்ல மாட்டேங்க. பேக்குள்ள வச்சே போன் பாய்க்குது. Some people put their phones at the side. பைபிள்குள்ள வச்சே போன் பாய்க்குது. Some inside the Bible. சிலது வந்து சந்திர மரியா கரபர கட்டாவே மாட்டீங்க. Listen carefully. நல்ல கவனிங்க. Listen carefully. திரும்ப 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 சொல்றேன். 4 பேர் உங்க சுத்தில இருப்பான். There are 4 people around you. பக்கத்துல 4 பேர் சுத்தில இருப்பான். 4 பேர் 4 சொல்லு 4 பேர் இருப்பான். 4 people. சத்தமா அலலியா சொல்லுங்க. அலலியா வளருது. வேற சத்தமா. ஆமா சத்தமா அலலியா சொல்லுங்க. இவருக்கு ஜெபம் பண்ணணும். இவர் கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். இவர் எப்போதுமே லிண்டா போஸ்ட் போடுவாரு, கேரல் போஸ்ட் போடுவாரு, எல்லா போஸ்டும் போடுவாரு, நம்ம போஸ்ட் போட மாட்டாரு. இந்த ஆளுக்கு இயேசு ரத்தம் செய்யும். பிரைஸ் காட். சரி. முதல்ல இயேசுவுக்கு தோமான ஒருத்தர் இருந்தான். யார் இருந்தான்? தோமஸ். என்ன சொல்ற? தோமா. தோமஸ். யாரோ தோமஸ் பேர் இருக்கீங்க? தோமஸ். எனிபடி தோமஸ் யார்? தோமஸ். யார் இருக்கீங்க? இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தான் பேரை மாத்தி. தோமா கூட இருப்பான். Thomas with you. ஆனா உன்னையே நம்ப மாட்டான். I don't believe you. சில புத்தி இருக்கும் பாத்தீங்கன்னா, உன் கூட தான் பழகும். The people will believe you. உன் கூட சாப்பிடும். Eat with you. உன் கூடயே வரும். Always follow you. ஆனா உன்னையும் நம்பாத, அவனுக்கு நம்பிக்கை வராது. They don't believe you. எப்போதும் சந்தேகமா இருப்பான். Always doubt you. அது ஒருத்தன் எப்போதும் உன் கூட இருப்பான். Always be with you. ரெண்டாவது பேதுரு இருப்பான். Second, you have Peter. உன் கூடயே இருப்பான். Be with you. ஆனா ஆபத்து வரும்போது கழுத்து விட்டு ஓடுறது போல அவனா இருப்பான். Time of problem, they will run away from you. ஆனா வார்த்தை சொல்லுவான். But you speak word. என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே, நான் உம்மோடு கூட சாக. Even you say, I'm ready to die. எவனாவது உன் கூட சாவறேன்னு சொன்னானா அவனை தான் முதல்ல நீங்க நம்பவே கூடாது. Someone says they're going to die with you. You should not. புரிஞ்சிட்டா புரியலையா? புரிஞ்ச மட்டும் ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. சொல்லிட்டா எவனாவது பக்கத்துல பசங்க எவனாவது கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன்னு சொன்னானா அவன் நம்பாத. ஏன்னா அவன் தான் முதல்ல உன்னை கட்டி விட்டு ஓட போறான். Because he's going to leave you. பேதுரு சொல்றான், Peter says, ஆண்டவரே Lord, குடிக்க வேண்டாம். but they have got to arrest Jesus. கத்தி எடுத்து சொல்லாக்கு வச்சிரும். Took the sword and chopped the ears of the sword. And later on, பொம்பளை புள்ள, a girl சொல்லுது, says, நீ இயேசுவோடு இருந்த ஆளாச்சே. don't you know that the one of which Jesus? இந்த மூஞ்சி பார்த்து இயேசுவோடு இருந்த ஆளாச்சே. Oh, this person was with Pastor Jesus. இந்த முகல அவரோடு இருந்த ஆளாச்சே. This person was with Pastor Jesus. ஒரு டக்குன்னு சொல்லு பாருங்க. Immediately he said, ஐயோ அவனை நான் அறியேன். oh, I don't know him. எனக்கு அவனை தெரியாது. I don't know him. நம்ம ஒரு வீணா போன ஆளுப்பா. He says, என்ன 3 தடவை சபிக்கிறான். 3 தடவை என்ன பண்றான்? சபிக்கிறான். அப்ப ஒருத்தன் உன் கூட இருப்பான், உன்னையே நம்ப மாட்டான். ரெண்டாவது ஒருத்தன் உன் கூட இருப்பான், என்ன செய்வான்? பிரச்சனை வரும்போது கல்வி விட்டுவான். மூணாவது ஒருத்தன் இருப்பான். third there is another one. அவன் எப்படி தெரியுங்களா? You know what he do? இது என் தங்கச்சி கூட பிறந்தாங்க. அதை மட்டும் கொடுங்க. ஒரு விட்டு போக மாட்டேன்.
இயேசு சொல்றார், ரத்தத்தினால காட்டி கொடுக்கிறதா? எவனாவது ஒருத்தர் வந்து மைக்கேல் praise the Lord, praise the Lord brother, praise the Lord, praise the Lord, praise the Lord brother அப்படி கட்டி குடிக்கிறானா அவன் தான் பின்னால உனக்கு போங்க. Someone hug you and they will be the first one to strike you there. நான் எப்போதும் சொல்லுவேன், Always say, ஓவரா praise the Lord சொல்றவங்க நம்பாத. don't trust those who always say praise God. ஓவரா ஹalleluya சொல்றவங்க, And don't trust all people who always say over hallelujah. ஓவரா அப்பா 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 சொல்றாங்க, அவனை அதுக்கு மேல நம்பாத. And don't believe the one who always say Father, Father, Father. அவன் தப்பா பிறந்தவன். உனக்கு தாப்பா வச்சிருவான், ஆப்பா வச்சிருவான். வேறங்கனா மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. Praise the Lord. சொல்லு. Praise the Lord. Sister, praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நான் praise the Lord சொல்லி praise the Lord நான் சொல்ல வரேன். இது praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. ஏய், ஜாக்கிரதை. அண்ணா மரவனை நினைப்பா. எத்தனை பேர் அண்ணன் அனுபவிச்சிருக்கீங்க? How many experience that? நான் நிறைய போட்டுட்டேன். Praise the Lord. Jesus, praise the Lord. Jesus, praise God. ரொம்ப அழகா இருக்கு sister. You are very beautiful. சிஸ்டர் சங்கரி ரொம்ப அழகா இருக்கு. என்ன பாஸ்டர் அப்படின்னு கை வைக்கும், மறுநாளே அது போயிடும். மறுவாரம் என்ன ஆயிடும்? எங்க போயிடும்? போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஹாஸ்பிட்டல், அதுக்கு பிற்பாடு எடுக்கிறதுக்கு நமக்கு பராபாடு. அதனால யாராவது சங்கிலியில வந்து கை வச்சுட்டாங்கன்னா முதல்ல இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் பாதுகாத்துக்கோ. அதுக்கு பக்கத்து ஸ்பெஷல் போவாங்க. 3 பேர். 3 people. யாரு? தோமா. கூட இருப்பான், உன்னையும் நம்ப மாட்டான், உன்னை பத்தி வெளியே போய் பேசுவான். ரெண்டாவது யாரு? கூட இருப்பான், பிரச்சனை வரும்போது கட்டி விட்டு போயிடுவான். மூணாவது வீட்டு இருப்பான், யாரு? கூடயே இருப்பான், நம்ம ரூட்டு சொல்லி கொடுப்பான், கட்டி பிடிச்ச முட்டை கொடுப்பான் நமக்கே. நாலாவது ஒருத்தர் இருப்பான், அவன் தான் கடைசி வரைக்கும் சிலுவையில் இருப்பான். யோவான். அந்த யோவான் யார் தெரியுமா சொல்லுங்க? வேற யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர். Holy Spirit. Jesus. அவன் தான் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துகிறார். முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன், ஏற்றுவேன், சுமந்தேன், தப்புவேன். நான் வந்தாலும் நம்மோடு கூட வருகிறவர் ஒருவர் தான், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. ஹalleluya, 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 ஹalleluya. பைபிள் சொல்லுது, Bible says, யூதா, Judah, நீ அடைய வேண்டியது, whatever is supposed to have, நீ அடைய வேண்டியது whatever is supposed to have, உன்னை விட்டு போயிடுச்சு. why can you leave you? நீண்ட நாள் காத்திருக்கிற காரியம் ஏன் உன்னை விட்டு போய்விட்டு? What is the thing that you waited and leave you? ஏன் உன்னை விட்டு போய்விட்டு? Why it's not you? காரணம் போன வருஷம் நிறைய ஞான சமூகத்தை விட்டு தூரம் போயிட்டு. The last year, where were you friends in the Lord? சோம்பேறி சர்ச்சுக்கு போகாம சோம்பேறி, You're so lazy not going to வசனத்தை church. வாசிக்காம சோம்பேறி, You're so lazy not reading the word of God. உனக்கு ஊழியத்தை தரிசனத்தை தூக்கி போட்டு, You have thrown away the vision that God gave. கொடுத்த வேலையை கற்று வேண்டாம் அவங்க செய்யணும் இவங்க செய்யணும் தள்ளி You போட்டு, have thrown away, give away the word, the responsibility that God gave you. இந்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாது. You should not be the same this year. நீ ஜெயிக்க பிறந்தவன். You are victorious. ஆதியாகமம் 49:8 சொல்லுகிறது. 49:8 says. ஆதியாகமம் 49:8 வாசிங்க. 49:8. 49:8 வாசிங்க. 49:8. சீக்கிரம் டைம் ஆச்சு. யூதாவின் சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. புகழப்படுவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களின் பின்னணியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன்முன் பணிவார்கள். தொடர்ந்து நீ ஜெயிக்க பிறந்தவன். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். யூதா ஜெயிக்க பிறந்தவன். Judah is நீ victorious. ஜெயிக்க பிறந்தவன். He is supposed to be victorious. இந்த வருஷம் நீங்கள் ஜெயிப்பீர்கள். You will be victorious this year. நான் ஒன்று சொல்றேன் யூதா நடக்கீங்க. But he said Judah. ஆண்டவரோட சிங்காசனத்துல அமர வச்சிட்டாருன்னா See God and made you sit the throne. செங்கோல் விட்டு ஒருபோது போகாது. Captain will never leave you. பெஞ்சமின் விட்டு செங்கோல் போயிடும்.
போனது. Because the kingdom of life went to him. ஆனால் யூதாவை விட்டு போகவே But போகாது. never leave Judah. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்கிற யூதா கோத்திரம் Until this day, the Jewish people are Judah is the one who ruling Israel. 557 557 BC, BC. 557 BC 557 BC. அசிரியர்கள் ஆளுகை செய்யும் பொழுது When the Assyrians ruling, அந்த கோத்திரங்கள் எல்லாம் சிறைக்கு போனார். all the tribe was scattered. எத்தனை போராட்டம் உண்டார். Even in the midst of all the problems, யூதா கோத்திரத்தை ஒருவரும் அசைக்க முடியாது. no one was able to shake Judah. நெபுக்கத்நேசர் வந்தார். When Nebuchadnezzar came, தானியேல் யூதா கோத்திரம் எப்போதும் அரண்மனையில் இருந்து கொண்டே இருந்தார். Daniel, the tribe of Judah, was always in the தாவீது palace. ராஜா வந்தார். When Tyrus came, பெர்ஷியர் அதிபதி வந்தார். and the Persians came, தானியேல் எப்போதும் யூதா கோத்திரம் இருந்து கொண்டே இருந்தார். and Judah was always யாருடைய சகல இயேசுவின் நாமத்தினால் they were Jesus. நீங்கள் யூதா கோத்திரத்தின் பிள்ளைகள். You are the tribe of Judah. அப்படி ஆண்டவர் யூதா கோத்திரத்தின் தலைவர். தாவீதும் வேதமானவர். புத்தகத்தை திறக்கவும் முத்திரை உடைக்கவும் செய்யப்பட்டிருக்கிறது. பிரசனத்தை விட்டு தூரம் போகார். இந்த வருஷம் சோம்பல் படாத. கொடுத்த ஊழியத்தை செய். உன்னுடைய ஊழியத்தை விட்டு விடாதே. உன்னுடைய பாடல் ஊழியத்தை விட்டு விடாதே. ஆளுகிற ஊழியத்தை விட்டு விடாதே. அவங்க செய்த இவங்க செய்யுங்கன்னு சொல்லாது. ஒருத்தர் ஊழியத்தை முடிச்சுட்டு எங்க வேணா போ. அந்த உனக்கு கொடுத்ததை நீ செய். உனக்கு கொடுத்த வேலையை செய். உனக்கு கொடுத்ததை மற்றவங்க விட்டு விடாதே. ஆண்டவரோட ஜெயிக்க வைப்பார். ஆண்டவரோட ஜெயிக்க வைப்பார். ஆண்டவரோட ஜெயிக்க வைப்பார். சைக்கோவை விட்டு ஒருபோதும் போகாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். நீ நீங்கினால் கால் மிதிக்கிற யூதா. ஐயோ வெற்றிவேல் வந்துட்டானே, வெற்றிவேல் வந்துட்டானே. வெற்றிவேல் வந்துட்டானே, வெற்றிவேல் வந்துட்டானே. நீங்கினால் காத்து 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 அவங்க போயிருச்சு. இதெல்லாம் சோர்ந்து போகாதே. உன் புத்தியை மாற்று. உன் நடைமுறையை மாற்று. உன் சிந்தனையை மாற்று. வேதத்தை வாசி. சுத்தமாய் வாழு. மாற்றிவிட்டு ஓடு. மனம் துரும்பு. அத்தனை வேறு. அத்தனை கிருபைகள் மேல வரும். ஏற்ற நேரம் வரும் பொழுது உன்னை ஆசீர்வதித்து அந்த கிருபையின் பொருத்தத்தை நீக்கி ஆண்டவர் யூதாவுக்கு ஆணை செய்வார். வேதம் சொன்னது. வேதம் சொல்லுகிறது. சவுல் நீங்கி போனான். அழித்து போனான். யோனத்தான் மரித்தான். ஆண்டவர் தாவீதை கர்த்தர் வாழ வைத்தார். நான் சொல்லி முடிக்க போறேன். ஒரு ஆமென் சொல்ல பாரு. கதவை நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. யாரும் வெளியே போக கூடாது. ஒரே ஒரு காரியம் சொல்றேன். கர்த்தர் ஒரு ஆளை நீக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா ஆண்டவர் அவனை மட்டும் கோத்திரத்தையும் அடிச்சு கொடுப்பார். God will remove not only him but his entire tribe. சவுலை மட்டும் ஆண்டவர் அடிச்சு போடல. பிள்ளையும் தூக்கிட்டார். Not only Saul, but also his son was rejected. ஆண்டவர் அடுத்த யூதா தாவீதை கொண்டு Next வந்தார். God brought David from Judah. நான் வந்து காலம் வந்துருச்சு. உன்னுடைய நேரம் வந்துருச்சு. Time has come, your time has come. உன்னோட வினாடி வந்துருச்சு. The moment has come. ஆண்டவர் உனக்கு நியமித்த இந்த நாட்கள் வந்துருச்சு. The time that God has brought for this year. நான் சொல்றேன், கர்த்தர் உனக்கு கூறியதை தேவன் உனக்கு தரப்போகிறார். Whatever belongs to you, the Lord is going to give you. உனக்கு கூறியதை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். God is going to give you whatever belongs to you. உனக்கு கூறிய ஆசீர்வாதம், The blessing that belongs to உனக்கு you. கூறிய நன்மை, The goodness that belongs to உனக்கு you. கூறிய கிருபை, The grace that belongs to உனக்கு you. கூறிய தயவு, The faith that belongs to you. உனக்கு கூறியதை Everything belongs to you. கர்த்தர் உனக்கு தரப்போகிற காலம். Giving you. கர்த்தர் உனக்கு தரப்போகிற காலம். That is what God is going to give you. கர்த்தர் உனக்கு தரப்போகிற காலம். கர்த்தர் உனக்கு தரப்போகிற காலம். God is going to give you. உன்னை தேடி வருகிறது. Coming after you. நீ நிச்சயம் அடைவதில்லை. You will never ever Whatever belongs to you, whatever belongs to you. whatever belongs to you, உன்னை புரியலைங்க. God is bringing back. கர்த்தர் உன்னை கொடுக்கிறார். நீ நீண்ட நாள் காத்திருப்பதை You will wait there for long. கர்த்தர் உனக்கு கொண்டு வருகிறார். God is bringing it to you. அது உன் கரத்தில் வருகிறது. உன் சிரசில் வருகிறது. உன் குறித்த அபிஷேகம், உன் குறித்த நன்மை, உன் குறித்த கிருபை, உன் குறித்த தயவு, தேவன் உனக்கு முன் குறித்ததை இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால்
பரிசுத்த ஆவியான சொல்ற ஜனங்க ஹவுஸ் பண்ண போறாங்க. ஹவுஸ் 60 செகண்ட் பரிசுத்த ஆவியானவர் சொல்ற நல்ல கையை தட்டி வாயை திறந்து சொல்ற எனக்குரியதுதான் நான் விட்டு விட மாட்டேன். உனக்குரியதை கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். உனக்கு தேவன் நியமித்த ஆசீர்வாதம், உனக்கு தேவன் நியமித்த சகல நன்மைகள் உன்னை தேடி வரப்போகிறது. உன்னை தேடி வரப்போகிறது. தேவன் செய்ய நினைத்தது தடை வராது. அதை யாரும் தவிர்க்க முடியாது. தடை பண்ண முடியாது. கரத்தில் இருக்கிற கலைகளை 60 செகண்ட் எல்லாரும் கைகள் இசை வாசிக்கிற பிள்ளைகள் எல்லாம் அதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். சகலத்தையும் செய்ய வல்லவர். செய்ய நினைத்தது தடைபடாது.